the important lecture. Okay, wow. Second year students are there. உனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா, it is not technical one. Okay, so it's purely for your future. How you are going to convert your ideas to startup or ideas to make as a prototype. அத மாதிரி இருக்காதா இது this workshop. So நம்மளோட இன்ஸ்டிடியூஷன் previous நம்ம இன்ஸ்டிடியூஷன் இருக்கட்டும். So நம்மளோட இன்ஸ்டிடியூஷன் இன்னோவேஷன் கவுன்சில் அப்படின்னா என்னன்னா, இன்ஸ்டிடியூஷன் தெரியும் உனக்கு. வாட் இஸ் இன்னோவேஷன்னா என்னது? யாராவது சொல்லுங்க பார்ப்போம். இன்னோவேஷன் இந்த வேர்ட் கேள்விப்பட்டிருக்கியா? எல்லாருமே கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸா இருக்கீங்க. ஓகேவா? அதனால நான் பர்டிகுலரா கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வர சொன்னதுக்கு ரீசன் இதுதான். மற்ற ஸ்டூடெண்ட்ஸை கம்பேர் பண்ணக்குள்ள this topic is apt for you. ஓகேவா? So this is very very useful for you. What is the innovation? Innovation. Almost neighboring word is invention. Am I correct? The two terminologies are there. Invention and innovation is there. What is invention and innovation? What is invention? Or you tell some example for invention. It's newly designed and firstly proposed. For example, if it is the electric bulb means, what happens? It is invented by Edison. Okay, wow. After that, I am adding so many add-ons to that word. My innovative ideas. என்னோட innovative ideas electric bulb la நான் என்ன பண்றேன்? I am going to be incorporated. So many innovative ideas are there. So power consume less consume பண்ணும். நம்ம LED light க்கு போறோம். ஓகேவா? So there are so many things, color lightings. So நம்ம முன்னாடி இருந்த மாதிரியே இருக்கு எலக்ட்ரிக் லைட்ஸ். முன்னாடி எப்படி இருந்தது? நம்மளோட ஒரு குண்டு பல்ப் இருந்தது. அப்புறம் டியூப் லைட்டா மாறிச்சு. அப்புறம் CFL ஆ மாறிச்சு. அது ஒரு இன்னோவேட்டிவ் ஐடியா அதுல இன்கார்பரேட் பண்ணாங்க. அதுக்கு அப்புறம் LED லைட். இப்போ லேட்டஸ்டா பாத்தீங்கன்னா you are having the smart bulbs. Okay, from the mobile itself you can turn on or off. You can even change the colors. You can even change the blink rate. எல்லாமே பண்ணலாம். So this is a smart bulb. Okay, so ஒருத்தரோட innovative ideas தான் இது. Okay, so உன்னோட computer science fieldல பாரு, there are so many innovative ideas, inventions வந்து day to day lifeல வந்துட்டே இருக்கு. நம்ம மொபைல்ல இருக்க ஒரு Play Storeல இருக்க lakhs and lakhs billions of apps வந்து ஒவ்வொருத்தரோட innovative idea தான். நாம கரெக்ட்டா இருக்கோம். இதுல இருக்க ஒவ்வொரு ஆப்புமே இப்போ நம்ம என்ன பண்றோம்? ஒரு டிக்கெட் புக் பண்றோம், என்ன யூஸ் பண்றோம்? பஸ் புக் பண்றோம், என்ன யூஸ் பண்றோம்? ரெட் பஸ். ஓகேவா? அது ஒருத்தரோட இன்னோவேட்டிவ் ஐடியா. நீ அந்த ரெட் பஸ்ஸோட சக்சஸ் ஸ்டோரி எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும். சிம்பிளா பாத்தீங்கன்னா ஒரு 2000ல அவர் ஒரு பொங்கலுக்கு கிளம்பி டிக்கெட் கிடைக்காம திருப்பி ஒரு இன்டர்ல ஒர்க் பண்ணவர் அவர். ஓகேவா? பெங்களூர்ல டிக்கெட் கிடைக்காம ரிட்டர்ன் போனாரு. முடியல. why can't we start one app for these on website to ticket? ஏன் அங்க வந்து காத்துட்டு இருக்கணும்? பஸ் ஸ்டாண்ட்ல ஏன் நம்ம காத்துட்டு இருக்கணும்? why can't we book from the mobile or system itself? அப்படின்னு தோணுனதுதான் இன்னைக்கு ரெட் பஸ். ஓகேவா? டிக்கெட் நியூ டிக்கெட் புக் பண்றோம். எத்தனை ஆப்ஸ் இருக்கு. சோ நம்ம மைக்ரோ ப்ராசஸர் சிபியூன்றது இன்வென்ஷன். அதுல இருந்து எத்தனை ப்ராடக்ட்ஸ் நமக்கு வந்துட்டு இருக்கு பாரு. ஸ்மார்ட் போன் வந்துச்சு, சிஸ்டம் வந்துச்சு, லேப்டாப் வந்துச்சு. சோ இப்போ யூஸ் பண்ற this is another இது ஒரு ப்ராசஸர் பேஸ்ட். ஸ்மார்ட் டிவிஸ் we are having. ஓகேவா? ஸ்மார்ட் வாட்ச் ஒரு ப்ராசஸர் CPU சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட்ன்றது it is one of the invention. அதுல எத்தனை add-ons பாரு, எத்தனை changes we are adding. ஓகேவா? So that is called என்னது? Innovation. Okay, robotics, AI, data science. Those are all the innovations. ஒரு சாஃப்ட்வேர்ஸ் வந்துச்சு, அதுக்கப்புறம் அதுல இருந்து பேஸ்ல இருந்து நம்ம எத்தனை add-ons வந்துகிட்டே போறோம். அதுதான் என்னது? இன்னோவேஷன். இப்போ ஒவ்வொருத்தருக்கும் என்ன இருக்குன்னா ஒரு இன்னோவேட்டிவ் ஐடியா கண்டிப்பா இருக்கும். நம்ம டே டு டே லைஃப்ல பாத்தீங்கன்னா நம்ம என்னென்ன ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்றோமோ அதுக்கான சொல்யூஷன்ஸ் நீ திங்க் பண்ணு. சார் இது இப்படி இருக்கு சார், இது வந்து இதை ஒரு ஆட்டோமேட் பண்ணா நல்லா இருக்கும் சார், இதுக்கு ஒரு சாஃப்ட்வேர் வச்சா நல்லா இருக்கும் சார், இதுக்கு ஒரு ஆப் வச்சா நல்லா இருக்கும் சார். இப்போ நம்ம யூஸ் பண்ற ஸ்விக்கியா இருக்கட்டும், ஜொமேட்டோ இருக்கட்டும், ஒன்ஸ் அப்பான் ஏ டைம் யாரோ ஒருத்தரோட இன்னோவேட்டிவ் ஐடியா தான் என்ன இருக்கு நம்மளுக்கு. நம்ம மொபைல் எடுக்கிறோம், நெக்ஸ்ட் 10 மினிட்ஸ்ல we are getting the food at doorstep. ஓகேவா? அது ஒருத்தரோட இன்னோவேட்டிவ் ஐடியா தானே. ஒரு 10 years பேக். ஓகேவா? சோ நம்ம ஊர்ல என்ன போகுது? இதே மாதிரி ஒரு ஃபுட் டெலிவரிங் ஆப் இருக்கு. சிதம்பரம் பீப்புள்ஸ்க்கு தெரியும். என்னது? நம்ம ஒரு குளோபலா, நாட் குளோபல், நேஷனல் வைட் நம்ம இதுல இருக்கிறது வந்து ஜொமேட்டோ, ஸ்விக்கி அந்த மாதிரி இருக்கு. இது யூசுவலா யூஸ் ஆகுது. நம்ம ஊர்ல ஸ்டார்ட் பண்ணி ஒரு ஸ்டார்ட் அப் ஸ்டார்ட் பண்ணி ஒருத்தர் இருக்கிறது யாரு இருப்பாங்க? Zaros. அவர் நம்மளோட 2006 passed out from the easy electronics and communication. அவரோட டார்கெட் என்னன்னா நாட் மெட்ரோபாலிட்டியன் சிட்டிஸ், ஸ்மால் டவுன்ஸ். அவரை டார்கெட் பண்ணி இன்னைக்கு பாத்தீங்கன்னா crores and crores of rupees அவர் டர்ன் ஓவர் பண்ணிட்டு இருக்காரு. புரியுதா? சோ அது அவரோட இன்னோவேட்டிவ் ஐடியா. சோ அதுல என்னென்னலாம் பண்ணலாம்? நாட் ஓன்லி ஃபுட் டெலிவரி, அதுல போய் பாத்தீங்கன்னா தெரியும் டாக்டர்ஸ்,
so many things அதுல அந்த ஆப் யூஸ் பண்றவங்களுக்கு தெரியும். அதுல குட்டி 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 குட்டியா நிறைய ஆட்-ஆன்ஸ் பண்ணிட்டே வராங்க. சோ அது ஒரு இன்னோவேட்டிவ் ஐடியா தானே. ஓகேவா? நம்ம ஃபுட் டெலிவரிங் ஆப் இஸ் இன்னோவேட்டிவ் ஐடியா. டிக்கெட் நான் இதெல்லாம் சாஃப்ட்வேர் ரிலேட்டடா நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகேவா? சோ ஏடிஎம் மிஷின் இருக்கு, யூபிஐ இருக்கு. யூபிஐ ஒரு இன்னோவேட்டிவ் ஐடியா இல்லையா? ஓகேவா? நம்ம ஒரு 4 இயர்ஸ் பேக் வரைக்கும் நம்ம கார்டு வச்சு கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம். கிரெடிட் கார்டா டெபிட் கார்டு ஸ்மார்ட் கார்டு வச்சுட்டு கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம். இப்போ என்னது ஹேண்ட்ல யாராவது இப்போ நம்ம கரன்சிஸ் யூஸ் பண்றோமா, காயின்ஸ் யூஸ் பண்றோமா? மோஸ்ட் வைட்லி உங்க எங்க ஜெனரேஷன்ஸ் வந்து 90% they are using the UPI தான். either it may be PhonePe or Google Pay, whatever it may be. ஓகே, UPIs நிறைய இருக்கு. ஸோ அது ஒருத்தரோட இன்னோவேட்டிவ் ஐடியா. பேங்கிங்ஸ்ல எல்லாத்தையும் ஒரு நெட்வொர்க் பண்ணி என்னோட மொபைல் அக்கௌண்ட் அதுல நெட்வொர்க் பண்ணி நீ எவ்வளவு ஈஸியா இருக்கு. ஓகேவா? இப்போ இன்னே இவனுக்கு ₹1 சென்ட் பண்ணாலும் நெக்ஸ்ட் மூமெண்ட் என்னால பண்ண முடியுதா? ஸோ அவன் எவ்வளவு சம்பாதிச்சுட்டு இருக்கான் பாரு, அது ஒரு கிரியேட்டிவ். இப்போ என்ன நம்மளோட ஐடியா என்னன்னா, இந்த இன்ஸ்டிடியூஷன் இன்னோவேஷன் கவுன்சில் இஸ் the one of the initiative taken by Ministry of Education. ஓகேவா? நம்ம இந்தியால என்னன்னா நிறைய பேருக்கு இந்த இன்னோவேட்டிவ் ஐடியாஸ் இருக்கு. அதை யாருமே புரோட்டோடைப்பாவோ ஒரு ப்ராடக்டாவோ மாத்தி அதை ஒரு ஸ்டார்ட் அப்பாவோ மாத்தி நீங்க ஒரு ஆண்டர்பிரனரா ஆகிறதே இல்லை. உன் ஐடியாஸ் ஓடியே போயிடுது. இதே மற்ற கண்ட்ரியில பார்த்தோம்னு வச்சுக்கேன், நம்ம கொஞ்சம் யோசிச்சு பாரு. நம்ம ஒரு டாய்ஸ் தான் யூஸ் பண்றோம். இப்போ நீங்க ஒரு மெட்ரோ மால்க்கோ ஒரு நம்ம நேஷனல் மார்க்கோ போனீங்கன்னா நம்ம ஸ்மார்ட் டாய்ஸ், எலக்ட்ரானிக் பேஸ்டு டாய்ஸ் இருக்குல்ல, அது மோஸ்ட்லி 90% எங்கேருந்து வருதுன்னு பாத்தியா? சைனா ப்ராடக்ட்ஸா இருக்கா இல்லையா? சைனா. நம்ம இந்தியன் மேட் கம்மியா தான் இருக்கும், சைனா ப்ராடக்ட்ஸா தான் இருக்கும். ஸோ அப்போ அவன்லாம் வந்து ஒரு சின்ன அது எல்லாமே எலக்ட்ரானிக்ஸ் பேஸ்ட் சிப் பேஸ்ட் தான். அவன் எல்லாமே என்ன பண்றான், அதை ஒரு குட்டிய குடிசு தொழிலா பண்ணிட்டு இருக்கான். அவன் வந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸாவோ இல்ல ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸாவோ என்ன பண்றான், தே ஆர் மேக்கிங் அவனோட ஐடியாவை. நம்ம எவ்வளவு டாய்ஸ் பாக்குறோம் டிஃப்ரெண்டா. ஓகேவா? ஒரு வாய்ஸ் ரெகக்னைஸ் பண்ணி ஒரு டான்ஸ் ஆடுறது, இல்ல வந்து ஒரு சென்சார் இட்ஸ் கோயிங் டு பி ஹிட் பண்ணாம ஒரு லைனை ட்ராக் பண்றது. நம்ம போய் பார்த்தா எத்தனை டாய்ஸ் இருக்கு. அது ஒவ்வொருத்தனோட இன்னோவேட்டிவ் ஐடியாஸ் அவன் என்ன மாத்துறான், அவனுக்கு ஒரு ப்ராடக்டா மாத்தி நமக்கு அவன் வந்து செல் பண்றான். அவன் ஒரு ஆண்டர்பிரனர் ஆகிறான். ஓகேவா? சோ நம்ம இந்தியன் கல்ச்சர் எப்படி இருக்குன்னா, நம்ம வந்து அந்த ப்ராடக்டா மாத்தி ப்ரோட்டோடைப்பா பண்றதுக்கு இன்னோவேட்டிவ் ஐடியாஸ் நம்மகிட்ட நிறைய இருக்கு. பட் உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ், வழிமுறைகள் தெரியல. உனக்கு என்ன தெரியல, அது எப்படி சார் ஒரு ப்ரோட்டோடைப்பா ஒரு மாடலா மாத்துறது, அதுக்கு யார் சார் சப்போர்ட் பண்ணுவா, இது எப்படி சார் ஃபர்தர் ஸ்டெப்பா நான் எடுத்துட்டு போறது அப்படின்றதுல யூ ஆர் ஹேவிங் சோ மெனி இஷ்யூஸ். அதனாலதான் நம்ம 2017ல நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் MOE மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் என்ன பண்ணாங்கன்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் இனோவேஷன் செல் MIC அப்படின்றத கிரியேட் பண்ணி நம்ம ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல இந்த மாதிரி இன்னோவேட்டிவ் அண்ட் ஆண்டர்பிரினர்ஷிப் கல்ச்சரை கொண்டு வரணும். அவங்களுக்கு த்ரூ அவுட் த இயர் நிறைய காம்படிஷன்ஸ் கண்டக்ட் பண்ணணும், நிறைய ஐடியாஸ் கொடுத்துட்டே இருக்கணும். ஒர்க் ஷாப்ஸ், செமினார்ஸ் இத மாதிரி கண்டக்ட் பண்ணாதான் இந்த ஈகோசிஸ்டம் டெவலப் ஆகும். எங்க டெவலப் ஆகும்? இந்த ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல. யாராட்டெல்லாம் இன்னோவேட்டிவ் ஐடியாஸ் இருக்கு அதை கெட் பண்ணுங்க. அந்த ஐடியாஸை ஃபர்தரா ப்ரோட்டோடைப்பா ஒரு ப்ராடக்டாவோ இல்ல சாஃப்ட்வேரா இருந்தா அதை நெக்ஸ்ட் மாடலாவோ மாத்துறதுக்கு ஃபண்டிங் யார் பண்ணுவாங்க? அது எந்த கம்பெனி, அதுக்கு எல்லாம் எந்த இன்குபேஷன் சென்டர் இஸ் கோயிங் டு பி ஹெல்ப் ஃபார் யூ. ஓகேவா? சோ அத ஃபைனலா மாத்தி அதை செல் பண்ணணும். நீனே ஒரு ஸ்டார்ட் அப் ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேவா? நீ யார்கிட்டயும் போய் ஜாபுக்காக நிக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ இருக்க இன்ஃபோசிஸா இருக்கட்டும், இவங்களா இருக்கட்டும், டிசிஎஸ்ஆ இருக்கட்டும், விப்ரோவா இருக்கட்டும், ஒரு காலத்துல உங்கள மாதிரி இங்க படிச்சவங்க தான் என்ன பண்ணிருக்காங்க. இப்ப ரீசன்ட் டேஸா பாத்தீங்கன்னா எவ்வளவு ஸ்டார்ட் அப்ஸ் இருக்கு. நீனே இந்த வேர்ட் பேப்பரை திறந்தாலே ஒருத்தர் நியூ ப்ராடக்ட்ஸ் வச்சுட்டு இருக்கான். ஓகேவா? அது இன் டர்ம்ஸ் ஆஃப் சோஷியல் மீடியாவா இருக்கட்டும், வாட் எவர் இட் மே பி, புதுசா சோஷியல் மீடியா வந்துட்டு இருக்கு. ஓகேவா? நம்ம தெரிஞ்சுட்டு இருக்கோம், நம்ம வாட்ஸ்அப், FB, இன்ஸ்டா அப்படிதான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஒருத்தன் திடீர்னு ஒரு அவனே ஒரு சோஷியல் மீடியா ஒன்று கிரியேட் பண்ணி லாஸ்ட் வீக்ல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆட் பயங்கரமா வந்துட்டு இருக்கு. இந்த சோஷியல் மீடியா ஆப் பண்ணிக்கிறோம். என்னது அது? ஒரு ஆட் வந்துட்டு இருந்து பாத்தியா? ஒரு சோஷியல் மீடியா சிமிலர் டு FB அண்ட் இன்ஸ்டா, எக்ஸ் பேஜ். ஒரு ஆட் நிறைய இடத்துல கொடுத்துட்டு டிவி, ரேடியோ எல்லாம் கொடுத்துட்டே இருந்தானே. இப்பப்பா அவன் ஒரு சோஷியல் மீடியா ஆப் நம்ம சிமிலர் டு FB ஆர் இன்ஸ்டா, நம்ம எப்படி ரீல்ஸ், ஷார்ட்ஸ், யூடியூப்ல பாக்குறோமோ மின்மினி பாத்தியா, கேள்விப்பட்டியா? ஓகேவா? அது ஒரு ஸ்டார்ட் அப். அவன் பண்ணி அவனோட இதை கிரியேட் பண்ணி அவன் ஒரு ப்ராடக்ட்டை டெவலப் பண்ணணும். ஓகேவா? சோ இதுதான் இவங்களோட எய்ம். யாரோட எய்ம்? இந்த இன்ஸ்டிடியூஷன் இன்னோவேஷன் கவுன்சிலோட எய்ம் என்னன்னா, த்ரூ த இயர் நம்ம ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, இதே மாதிரி ப்ரோக்ராம்ஸ், ஹேக்கத்தான்ஸ், காம்படிஷன்ஸ்,
இதெல்லாம் நீ பார்ட்டிசிபேட் பண்ணினா அட்லீஸ்ட் உனக்கு அந்த ஐடியாஸை எப்படி நர்ச்சர் பண்ணுன்ற ஐடியா இல்லாம இருக்கும், உன்னோட இனோவேட்டிவ் ஐடியா. ஸோ அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நீ என்ன பண்ணலாம் அப்படின்றது தான் இந்த இன்ஸ்டிடியூஷன் இனோவேஷன் கவுன்சிலோட எய்ம். ஓகேவா? ஸோ நிறைய ஆக்டிவிட்டிஸ் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, ஸோ இன்னைக்கு பார்த்தோம்னா நான் இதை பத்தி நான் சொல்றேன். இன்னைக்கு இந்த டாபிக் மட்டும் பார்த்துக்கோ. ஒர்க் ஷாப் ஆர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். திஸ் இஸ் த பேசிக் திங். டிசைன் திங்கிங், critical thinking and innovation thinking. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் 1 hour சும்மா இது ரெகுலர் கிளாஸ் மாதிரி இது பண்ணிட்டு இருக்காது. ஓகேவா? ஸோ ஏதோ சி ப்ரோக்ராமிங் நடத்துறாங்க, இல்லை டேட்டா சயின்ஸ் பத்தி நடத்துறாங்க, இல்லைன்னா ஊப்ஸ் பத்தி நடத்துறாங்கன்னு சொல்லிட்டு இது பண்ணாது. ஜஸ்ட் யூ கேன் இன்ட்ராக்ட். ஓகேவா? வித் ஹிம். ஹி இஸ் ஒன் ஆஃப் த சக்சஸ்ஃபுல் என்ன போட்டிருக்கோம் பாரு, இஸ் த சோஷியல் வெஞ்சர் டெவலப்பர். இதை பத்தி அவரே சொல்லுவார், செல்ஃப் இன்ட்ரோடியூஸ் பண்ணுவாரு, சொல்லுவார். ஓகேவா? அதுக்கு முன்னாடி நான் ஒரு 2 விஷயம். ஒன்று நான் அட்டனன்ஸ் நோட் பண்றேன், அட்டனன்ஸ் சைன் பண்ணு. முதல்ல நான் இப்போ இது ஒரு 10 மினிட்ஸ் நான் எதுக்கு சொன்னா, நீ எதுக்கு வந்திருக்குன்றது நமக்கு முதல்ல புரியணும். ஓகேவா? இந்த லெக்சர் அது இருக்கட்டும், நீ எதுக்கு என்னதுக்காக இங்க கூப்பிட்டுருக்காங்கன்றது யாரும் அவங்க சொல்லியிருக்க மாட்டாங்க. ஏதோ லெக்சர் போயிட்டு வாங்க அப்படின்னு தான் சொல்லியிருப்பாங்க. பட் இப்போ புரியுதா? ஸோ நம்மளுக்கு நீங்க தான் யூ ஆர் த ஆப் பர்சன், யூ ஆர் இன் செகண்ட் இயர்ஸ். ஓகேவா? ஸோ ஒன்னோட நிறைய இப்போ அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்பான்டேனியா ஹேக்கத்தான் ஒன்று வரும். ஓகே, அது இதில் யாராவது பார்ட்டிசிபேட் பண்ணீங்கன்னா செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணிருக்க மாட்டீங்க. ஏன்னா அப்பெல்லாம் நீங்க எக்ஸாம் டைத்துல இருந்தீங்க, உங்களை டிஸ்டர்ப் பண்ணல. தேர்ட் இயர்ஸ் அண்ட் ஃபைனல் இயர்ஸ் நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. ஓகேவா? நம்ம இந்தியா லெவல்ல நடக்கிற ஒரு ஹேக்கத்தான். ஓகேவா? ஹேக்கத்தான்னா உன்னோட ஐடியாவை ஹேக்கத்தான் ஒரு இந்தியாவில் ஒரு 12 பிளேசஸ் நடக்கும். அங்கேயே போய் அவங்க எல்லா ஃபெசிலிட்டிஸும் கொடுப்பாங்க. நீ அங்கேயே அந்த ப்ராடக்டாவோ சாஃப்ட்வேராவோ டெவலப் பண்ணி அங்கே காட்டணும். அதுக்கு they are giving the prizes from 1 lakh, 2 lakh, 3 lakhs. Likewise they are giving. ஓகேவா? ஸோ இதை மாதிரி நெக்ஸ்ட் அதுக்கு என்ன பண்றாங்க, அதை ஃபண்டிங் பண்றாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் இதுலேயே வந்து என்ன பண்றாங்க, they are giving the internship also, stipend also for you. ஸோ இதை மாதிரி என்ன பண்ணு. ஸோ நம்ம வந்து ஃபைனல் இயர் முடிச்சுட்டு நம்ம டிசிஎஸ், விப்ரோ இல்லை இதே மாதிரி ஜாப் சீக் பண்ணிட்டு இருக்கிறதோட நீ என்ன பண்ணலாம், இப்போலேருந்து நீ ஆரம்பிச்சுன்னா யூ கேன் கிவ் ஒரு 10 பேருக்கு நீ என்ன பண்ணலாம், யூ கேன் கிவ் த ஜாப் ப்ரொவைடர்ஸா மாறலாம். ஓகேவா? கேர்ள்ஸ் நம்ம எதுவும் பெருசா சொல்றாங்கன்னு நினைச்சிட்டு இருக்காது. மோஸ்ட் ஆஃப் த திங்ஸ் ஆர் டன் பை த கேர்ள்ஸ் ஒன்லி. இந்த ஆண்டர்பிரினர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய லேடி ஆண்டர்பிரினர்ஸ், சக்சஸ்ஃபுல் ஆண்டர்பிரினர்ஸ் இருக்காங்க. ஓகேவா? அதுக்கு உனக்கு ஐடியா வேணும், சிம்பிள் ஐடியா. அந்த ஐடியாவை எப்படி ப்ராடக்டா மாத்துறது, ப்ரோட்டோடைப்பா மாத்துறது, அதை எப்படி வச்சு நம்ம ஒரு ஸ்டார்ட் அப் ஸ்டார்ட் பண்றது. ஸோ இதெல்லாம் தான் உனக்கு வேணும். ஸோ திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். திஸ் இஸ் த கரெக்ட் ஸ்டேஜ். இதை போய் நான் ஃபைனல் இயர் பசங்க சொன்னா அவனுக்கு இன்னமும் போய் இன்னும் பண்ண மாட்டான். You are in, now only you are entering. இப்போதான் உனக்கு ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ்னா என்னன்னே ஒரு அட்லீஸ்ட் என்ன சப்ஜெக்ட்னு புரிஞ்சிடும். ஓகேவா? ஸோ இப்போவே இருந்து என்ன பண்ணலாம், யூ கேன் பார்ட்டிசிபேட் இன் சோ மச். என்னென்னலாம் நாங்கள் சொல்றோமோ அதுக்கெல்லாம் நீ கொஞ்சம் கோஆபரேட் பண்ணி ஹேக்கத்தான்ஸ் அனௌன்ஸ் பண்ணா உன்னோட ஐடியாஸ் வந்து ப்ரெசென்ட் பண்ண பாரு. அப்படி அந்த ஐடியாஸ் ப்ரெசென்ட் பண்ண சொன்னா அதை எப்படி ரிஃபைன் பண்றதுன்னு தெரியும், அதை எப்படி நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போறதுன்னு தெரியும். ஸோ இது எதுலாம் வருதோ அதெல்லாம் யூ கேன் ஃபாலோ. அதுக்காக தான் நான் இப்போ கூப்பிட்டு சொல்றேன். ஓகே, ஸோ நான் வந்து அது கொஞ்சம் குரூப்ல ஷேர் பண்ணுறேன். இன்னொரு இது டேட்டா, நீ கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்னொரு டேட்டா சயின்ஸ் இருக்கீங்களா? ஓகேவா? நீங்க எப்படி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சீங்களோ ஐ திங்க் ஸ்ரீராம் இஸ் பாஸ் அவுட் 18 ஆர் ஸ்ரீராம் நீங்க 2020. ஓகேவா? 2020 இதோட சக்சஸ் ஸ்டோரியும் பிகினிங்ல இவ்வளவு நான் சொல்றேன். இப்ப அவர் வாயால சொல்லுங்க, யூ கேன் என்ஜாய் போ. ஓகேவா? 20ல கெமிக்கல் இன்ஜினியரிங் பாஸ் அவுட் ஸ்டூடண்ட். நவ ஹி இஸ் a social inventor at Kalinga Institute of Industrial Technology. Technology Business Incubator he is working, and he is a chemical engineering graduate 2020. He is currently building the social venture with BIRAC, Department of Biotechnology, Government of India, and KIIT, that is also the Kalinga Institute of Industrial Technology, TBI, Odisha. So இதெல்லாம் கொஞ்சம் நியூ டெக்னாலஜி தான். சார் கொஞ்சம் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஓகே, வாட் இஸ் ரோல் இன் த ஹவு ஹி பிகம்ஸ் அ சக்சஸ்ஃபுல், ஒரு ஸ்டார்ட் அப் எப்படி ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு, எல்லாமே அவர் சக்சஸ்ஃபுல் அவரோட சக்சஸ் ஸ்டோரி சொல்லுவாரு. ஸோ இவரை பார்த்தீங்கன்னா ஹி இஸ் ப்ரீவியஸ்லி இந்த இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்பீரியன்ஸ் அட் EAD பேரி சுகர். ஓகேவா? ஸோ இங்கே EAD பேரி உங்களுக்கு தெரியும், இங்கே நெல்லிக்குப்பத்தில் இருக்கு. ஹி இஸ் ஒர்க் இன் தட் ஏரியா ஆல்சோ. He is also as an experience as principal investigator. He is one of the funded project in Institution of Engineer. IE இருக்குல, நம்ம Institution of Engineers நிறைய அப்ப தெரிஞ்சுப்பேன். And he wrote one book chapter and he published more than 15 research papers in the domain of food and environmental biotechnology. Okay, he received one best paper award for one of the publications in 19 and best team leader award for his lead. I would like to know how many people are from everybody is from Faculty of Engineering and Technology, right? Okay, fine. So any other state people, other state friends here? Everybody know Tamil?
எல்லாருமே தமிழ்நாடு தான் இல்லையா? யாராவது அதர் ஸ்டேட் பீப்புள் இருக்கீங்களா? எல்லாருமே தமிழ் தெரியுமா? ஸோ which will be convenient? Shall I converse in English or Tamil? தமிழில் பேசிக்கலாமா? ஓகே குட். அண்ட் என்னென்ன டிபார்ட்மெண்ட் சிஎஸ்சியில் இருக்கீங்க இல்லையா? இந்த அப்ஜெக்டிவ்ஸ் பற்றியும் சார் சொல்லியிருப்பாங்க. டு ப்ரொமோட் ஆண்டர்பிரினர்ஷிப், ஸ்டார்ட் அப் அண்ட் இனோவேஷன் கல்ச்சர் இன் ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ். அதான் இன்ஸ்டிடியூஷன் இனோவேஷன் அப்ஜெக்டிவ், கரெக்டுங்களா? ஸோ டிசைன் திங்கிங் பற்றி பார்ப்போம், கிரிட்டிக்கல் திங்கிங் பற்றி பார்ப்போம். ஒரு 5 minutes ஒரு சின்ன வார்ம் என்ன அப்படின்னா, ஆண்டர்பிரினர்ஷிப், ஸ்டார்ட் அப், பிஸ்னஸ், இந்த 3 டெர்மினாலஜி எல்லாருமே கேள்விப்பட்டிருக்கீங்க. நான் ஆல்ரெடி சொல்றேன், ஃபர்ஸ்ட் பிசினஸ், ஆண்டர்பிரினர்ஷிப், ஸ்டார்ட் அப், இந்த 3 டெர்மினாலஜியுமே எல்லாருமே கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஸோ ஏதாவது ஒரு பாயிண்ட்ல நீங்க கிராஸ் பண்ணி வந்துருக்கீங்க, கரெக்டா? இப்போ ஒவ்வொரு வாலண்டியர், நீங்க டேட்டா சயின்ஸ் பசங்க இருந்தாலும் சரி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் பசங்க இருந்தாலும் சரி, ஒரு வாலண்டியர் யாராவது இருந்துச்சு ஃபர்ஸ்ட் பிசினஸ்னா என்ன, ஆண்டர்பிரினர்ஷிப்னா என்ன, ஸ்டார்ட் அப்னா என்ன எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு ஒரு டிஃபரன்ஸ் சொல்ல முடியுமா? எனி வாலண்டியர் உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்க, தப்பு இல்லை. Even it may be wrong, தமிழ்லேயே சொல்லலாம், தப்பா இருந்தாலும் பரவாயில்ல, I will correct it. எந்திரிச்சு சொல்லணும், crowd answers கூட்டத்தோட கோயந்தா கிடையாது. It's not a conventional lecture session. ஸோ உங்கள் கிளாஸ் ரூம் லெக்சர்ஸ் மாதிரி நான் போட்டு உங்களை போர் அடிக்க போகிறதில்ல. நம்ம இன்ட்ராக்ட் பண்ண போகிறோம். எதுக்காக இன்ட்ராக்ட் பண்ண போகிறோம்? ஸோ இன்ட்ராக்ட் பண்ணி ஒரு விஷயத்தை கற்றுக்க போகிறோம். நான் என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன். உங்கள்ட்ட இருந்து எனக்கு கற்றுக்க வேண்டிய விஷயங்கள் நிறையா இருக்கலாம், ஏற்றது உங்கள்ட்ட கற்றுக்க வேண்டிய விஷயங்கள் நிறையா இருக்கலாம். நான் ஒன்றும் வேறு ஏஜ் குரூப்லாம் இல்லை, எல்லாருமே ஜஸ்ட் நீங்கள் எல்லாம் இப்போ 2026 பாஸ் அவுட் ஆவீங்களா? செகண்ட் இயர் தான். நான் 2020 பாஸ் அவுட், ஜஸ்ட் 4 years தான். ஸோ நம்ம எல்லாருமே ஒரே ஏஜ் குரூப் தான். உங்கள்ட்ட இருந்து கற்றுக்க வேண்டிய விஷயங்கள் எனக்கு நிறையா இருக்கு, என்கிட்ட இருந்து கற்றுக்க வேண்டிய விஷயங்கள் உங்களுக்கு நிறையா இருக்கலாம். ஸோ இன்ட்ராக்ட் பண்ணி பேசுவோம், ஓகேவா? ஆண்டர்பிரினர்ஷிப் நான் யாராவது ஒரு வாலண்டியர் சொல்லுங்க. வாலண்டியர்ஸ் யாருமே இல்லைன்னா நான் பின்பாயிண்ட் பண்ணி கேட்கலாமா? உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்க. ஏன்னா ஒன் வே கம்யூனிகேஷன். ப்ளீஸ் உனக்கு தெரிஞ்ச ஒரு ஆத்தர் எக்ஸாம்பிள் எடுத்துக்கோ, இல்ல அவரை பத்தி சொல்றீங்க, அந்த டெர்மினாலஜி பத்தி சொல்லு, ப்ளீஸ் ஸ்பீக். சோ நான் கேக்குறதுக்கு மெயின் ஆப்ஜெக்டிவ் என்னன்னா, உங்களுடைய புரிதல் எவ்வளவு இருக்கு அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சாதான் அதுல இருந்து நான் வந்து அடுத்தடுத்து ஆராய்ச்சி பண்ண முடியும். ஸோ நான் கேட்குறதுக்கு நானே சொல்லிட்டு போயிடலாம், ஆண்டர்பிரினர் என்ன, ஸ்டார்ட் அப் என்ன, பிசினஸ் என்னன்னு சொல்லி எனக்கு சொல்றதுக்கு ஜஸ்ட் ஒரு 5 minutes நான் பொறுமையாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன். கேஸ் ஸ்டடியோட வச்சு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன். ஆனால் உங்களுக்கு இருந்து எனக்கு அந்த கண்டென்ட் கிடைச்சதுன்னா சரி, உங்களுடைய லெவல் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் என்னன்னு நான் தெரிஞ்சுக்க முடியும். அதுக்கேற்ற மாதிரி நான் இன்புட்ஸ் கொடுக்கலாம் அவங்களுக்கு. அதுக்காக தான் கேட்குறேன். தப்பா இருந்தால் பரவாயில்ல. சரி, டைம் ரன் ஆகிட்டு இருக்கு. தம்பி செக் ஷர்ட் நீங்க சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க, தப்பா இருந்தாலும் பரவாயில்ல. பிசினஸ், ஆண்டர்பிரினர்ஷிப், ஸ்டார்ட் அப், இது ரெண்டு டிஃபரன்ஸ். உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கோங்க. நான் இப்பதான் என்ன யாராவது ஏற்கனவே பார்த்துருக்கீங்களா? நான் ஆக்சுவலாக வந்து இன்குபேஷன் சென்டரில் தான் இங்கே ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ எல்லாருக்குமே நான் ஃப்ரெஷ்ஷாக இல்லை, பட் சார் என்னோட இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ நான் என்னுடைய கேரியரை பற்றி நான் கடைசியாக எக்ஸ்பிளைன் பண்ணேன். செஷனை ஃபஸ்ட்டு முடிச்சிருக்கோம், 4 டாபிக் கவர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணேன். பட் நான் பாயிண்ட் பண்ணுறவங்க ஃபஸ்ட்டு உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு அதுக்கு ஆன்சர் பண்ணுறேன். உங்கள் நேம்? பரத். பரத். ஸோ நீங்கள் வந்து செகண்ட் இயர் சிஎஸ்சி. ஓகே, ஃபைன். சொல்லுங்க பரத். உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு சொல்லுங்க, எனக்கு சொல்லுங்க. ஆண்டர்பிரினர்ஷிப், ஸ்டார்ட் அப் நான் ஒரு ஐடியா வச்சிட்டு வந்து ஒரு கம்பெனி டெவலப் பண்ணுறேன். ஓகே. பிசினஸ் வந்துட்டு நம்ம ஒரு அமௌண்ட் வச்சுட்டு நம்ம ஒரு மளிகை கடை, டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் மாதிரி சூப்பர். ஆண்டர்பிரினர்ஷிப் சரியா தெரியல, பட் பரவாயில்ல. 2 டெஃபினிஷன் சொல்றீங்க, ரெண்டுமே கரெக்ட். ஆல்மோஸ்ட் பரத்துக்கு ஒரு பெரிய நான் சொன்னதே இருந்துச்சுங்களா, அது இன்னொருலாம் சொல்றேன். ரொம்ப ஈஸியா இருக்கு. நான் அவர் சொன்னதான் சொல்றேன், நான் எனக்கு புதுசாலாம் சொல்ல, அவர் சொன்னதுலேருந்தே சொல்றேன். ஆண்டர்பிரினர்ஷிப், பிசினஸ், ஸ்டார்ட் அப், ஆண்டர்பிரினர்ஷிப் பத்தி வேற சொல்றேன். அவர் சொல்லியிருந்தா பிசினஸ்க்கு நம்மளுடைய ஓன் மணியை இன்வெஸ்ட் பண்ணி நம்ம வந்து ஒரு மளிகை கடையோ, இல்லை ஒரு பெட்டி கடையோ, இல்லை ஒரு டீ கடையோ இந்த மாதிரி ரன் பண்ணுறதுதான் வந்துட்டு பிசினஸ். கன்வென்ஷனலா இருக்குது. அது எதுவும் நம்ம வந்து புதுசாக எதுவும் போட்டு யோசிக்க வேணாம், ஐடியாலாம் பெருசாக ஜென்ரேட் பண்ணலாம். மளிகை கடைங்கிறது காரணமாக இருக்கிறது தான். ஜஸ்ட் நம்ம வந்து நம்மளுடைய ஓன் மணியை இன்வெஸ்ட் பண்ணி அதை ஆரம்பிக்கணும்னா இப்போ உடனே ஆரம்பிச்சிடலாம். பட் ஸ்டார்ட் அப்பும் போது அவர் ஒரு விஷயம் சொன்னார், என்னன்னா ஐடியாங்கிறத அப்ளை பண்ணிக்கணும். ஸோ ஸ்டார்ட் அப் பொறுத்த வரைக்கும் எல்லா ஸ்டார்ட் அப்லையும் ஒரு ஐடியாவில் இருந்து தான் ஆரம்பிக்கும். ஸோ அந்த ஐடியா தான் அதுக்கு பின்னாடி தான் இன்னோவேஷன். அதே மாதிரி நீங்கள் நம்ம பார்த்து அந்த ஐடியாவை எப்படி கண்டுபிடிக்கிறதுக்கு தான் அந்த டிசைன் திங்கிங், கிரிட்டிக்கல் திங்கிங், இந்த மாதிரியான அப்ரோச்லாம் நமக்கு தேவை. ஸோ சொன்னால் அந்த ஐடியாவுக்கு பின்னாடி தான் அந்த டிசைன் திங்கிங், கிரிட்டிக்கல் திங்கிங் எல்லாமே வருது. அந்த ஐடியாவை வச்சு ஒரு பிஸ்னஸ், அதுவும் அஃப்கோர்ஸ் ஸ்டார்ட் அப்பும் பிஸ்னஸ் தான், ஆண்டர்பிரினர் வெஞ்சரும் பிஸ்னஸ் தான்.
பட் பியூர் பிசினஸ்ங்கிறது இதுல எந்த இனோவேஷனுமே இருக்காது. ஸ்டார்ட் அப்பை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு இனோவேட்டிவ் ஐடியா எடுத்துட்டு அதை வந்து ஒரு ஸ்கேல் பண்ணி ஒரு பிசினஸா எடுத்துட்டு போவாங்க. எக்ஸாம்பிள் ஸோ பாத்தீங்க அப்படின்னா நான் எல்லாருக்கும் தெரிஞ்ச எக்ஸாம்பிள் சொல்றேன். உங்க எல்லாருமே மொபைல் வந்து ஓயோ ஆப் இருக்கும் இல்லையா? ஸோ ஓயோங்கிற ஆப் எதுக்கு யூஸ் பண்றோம்? ரூம் புக்கிங்க்கு யூஸ் பண்றோம். ஸோ ஓயோ ஃபர்ஸ்ட் எங்க லான்ச் பண்ணாங்க தெரியுமா? எங்க? எனி கெஸ்? கிரவுட் ஆன்சர்ஸ் தான். யாராவது ஒருத்தவங்க எந்திரிச்சு சொல்லுங்க. சின்ன கிரவுட் தான். ஸோ உங்களுக்கு மைக் கூட தேவையில்லைன்னு நினைக்கிறேன். நீங்க சொன்னீங்கன்னா எனக்கு கேட்கும். நான் பக்கத்துல வந்து கூட கேட்கறேன். ஓயோ ஃபர்ஸ்ட் லான்ச் பண்ணதுங்க. ஓயோ ஃபர்ஸ்ட் லான்ச் பண்ணது புவனேஸ்வர்ல. ஸோ நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்க ஸ்டார்ட் அப் லொகேட்டட் இன் புவனேஸ்வர் தான். அங்க ஓய்வு ஆரம்ப காலத்துல அவங்க எப்படி ஆரம்பிச்சாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் புவனேஸ்வர் சிட்டியில மட்டும்தான். புவனேஸ்வர் எங்க இருக்கு தெரியும் இல்லையா? எங்க இருக்கு? எந்த ஸ்டேட்ல இருக்கு? ஒடிசா. ஸோ ஒடிசால அவங்க வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணாங்க. அவங்க ஆரம்பிக்கும் போது ஒடிசால புவனேஸ்வர்ல பைலட் பண்ணாங்க அவங்களுடைய ஆப்பை. அவங்க ஆப் என்னன்னு எல்லாருக்குமே தெரியும். ஓய்வு பத்தி எல்லாருக்குமே தெரியும்னு அதை எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஸோ அவங்க வந்து ஒரு ஹோட்டல் ரூம் அக்ரிகேட்டட் ஆப். ஸோ ஹோட்டல் ரூம்ஸ் இருக்கும் கஸ்டமர்ஸ் கனெக்ட் பண்ற ஒரு ஆப், ஒரு மொபைல் அப்ளிகேஷன். ஸோ அவங்க வந்து அந்த அப்ளிகேஷன் வந்து டெவலப் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் புவனேஸ்வர்ல லான்ச் பண்ணாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க அப்படின்னா புவனேஸ்வர்ல இருந்து 3 சிட்டிஸ் கட்டக், ரௌர்கேலா அண்ட் பூரி. இதெல்லாம் எங்க இருக்கு தெரியுமா? அந்த 3 இடம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஹிஸ்டரியில படிச்சிருக்கோம். இந்த 3 இடம் இருக்கு தெரியுமா? எந்த ஸ்டேட்ல? 3மே பக்கத்துல தான். வித்தின் ஒரு 250 கிலோமீட்டர் ரேடியஸ்ல தான் புவனேஸ்வர் சுத்தி தான் இருக்கு. இது எல்லாமே ஒடிசால இருக்கு. பூரி ஜெகநாதர் டெம்பிள் அதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா? ஸோ 3 ஸ்டேட், அதாவது ஃபர்ஸ்ட் புவனேஸ்வர்ல பண்ணாங்க. முதல்ல லான்ச் பண்ணிட்டு 3 மாசம் கழிச்சு அடுத்து வந்து இந்த 3 இடம், ஐ மீன் பூரி அண்ட் கட்டக் அண்ட் ரௌர்கேலா 3 இடத்துல லான்ச் பண்ணாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வருடத்துல இருந்து 3 இடத்துக்கு 3 மாசத்துலேயே மாறிட்டாங்க. இப்போ கரண்ட்லி வந்து அதுக்கப்புறம் ஒரு எக்ஸாக்டா 12 months கழிச்சு அவங்க எத்தனை சிட்டிஸ்க்கு எக்ஸ்பேண்ட் பண்ணிருப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? முதல் மாசம் ஒரே ஒரு சிட்டி, 2வது விட்டுருங்க, 3வது மாசம் அவங்க வந்து 3 சிட்டிக்கு போயிட்டாங்க, 4வது 5வது விட்டுருங்க, 12வது மாசம் முடியறப்ப அவங்க எத்தனை சிட்டிஸ்ல அவங்களுடைய அவுட்லெட் வச்சிருப்பாங்க? சரி, அவங்களுடைய ஆப் வந்து ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கும்னு நினைக்கிறீங்க 12th monthல? 100 பேர். ஏதாவது ரேண்டம் கவுண்ட் சொல்லுங்க. 100 குட், பட் 100 கிடையாது, அதோட அதிகம். எத்தனை ஸ்டேட்ல எக்ஸ்பேண்ட் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? சிட்டில நான் சொல்றேன், ஸ்டேட்டே எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டாங்க, ஒடிசா விட்டு வெளியே போயிட்டாங்க. எத்தனை சிட்டிஸ்ல அவங்க எத்தனை ஸ்டேட்ல எக்ஸ்பேண்ட் பண்ணிருப்பாங்க? 10 வேற, 15 வேற. ஸோ டு பி ஃப்ராங்க், 1 yearல உங்க என்டையர் இந்தியா மார்க்கெட்டை கேப்சர் பண்ணிட்டாங்க. ஸோ ஒரு பிசினஸ் வெஞ்சர் அப்படின்னா, இப்போ நீங்க வந்து ஒரு பொட்டி கடை ஆரம்பிக்கிறீங்க, இல்லை ஏதாவது வந்துட்டு ஒரு டீ கடை ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா, ஒரு கடை ஆரம்பிக்கிறீங்க. ஒரு கடையில இருந்து 2வது கடை ரொம்ப கஷ்டப்பட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணி அதுல இருந்து வர்ற மணி வச்சு 2வது கடை ஆரம்பிக்கலாம், 3வது கடை ஆரம்பிக்கலாம். பட் இவங்க 3வது மாசத்துலேயே 3 இடத்துக்கு போயிட்டாங்க. 12வது மாசம் ஆல் ஓவர் இந்தியா போயிட்டாங்க. இப்போ ஓய்வு பார்த்தீங்கன்னா லீடிங் ரீட்டைல் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் சாஃப்ட்வேர் அப்படிங்கிற வேர்ல்ட் வைடா அந்த அவார்டையும் வாங்கியிருக்காங்க. ஸோ வேர்ல்ட் வைடா சைனா வந்து பூட்டான், நேபாள், நம்ம நெய்பரிங் கண்ட்ரீஸ்ல ஆரம்பிச்சு இன்னைக்கு ஆல் ஓவர் த வேர்ல்டு வந்து ஓயோ வந்து ஸ்ப்ரெட் ஆகிருக்காங்க. ஸோ ஓயோட ஃபவுண்டர் வந்து பார்த்தீங்கன்னா புவனேஸ்வர்ல வந்து வரணும். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஐஐடி, என்ஐடி அந்த மாதிரி பண்ணல. நம்ம மாதிரியே வந்துட்டு ஒரு அண்ணாமலை யூனிவர்சிட்டி மாதிரி ஒரு நார்மல் யூனிவர்சிட்டி படிச்சு வந்தவங்க தான். ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய க்ரோத் வர்றதுக்கு காரணம் என்ன இருந்தது பின்னாடி? நம்ம பரத் சொன்னாரு ஒரு வார்த்தை, ஸ்டார்ட் அப் பின்னாடி என்ன இருக்கு? ஐடியா. அந்த ஐடியா அவருக்கு தோணி இருக்கு. ரெட் பஸ் வந்து இப்போ நீங்க இவ்வளோ ஹிட் ஆனிச்சு அப்படின்னா, ரிதேஷ் அகர்வாலுக்கு இப்போ எவ்வளோ தூரம் ஓயோல ஒரு க்ரோத் ஆனார்னா அந்த ஐடியா அவருக்கு தோணி இருக்கு. ரெட் பஸ் பின்னாடி என்ன ஐடியா? பஸ் டிரைவர்ஸையும் கஸ்டமர்ஸையும் கனெக்ட் பண்றதான ஒரு பிளாட்ஃபார்ம். ஓயோவும் அதே மாதிரி தான். ஓலா, ஊபர் எல்லாருமே 2 பேரும் கனெக்ட் பண்ற ஒரு பிளாட்ஃபார்மா தான் ஆக்ட் பண்றாங்க. ஸோ இதுக்கு பின்னாடி வந்து பெரிய டெக்னாலஜியோ எதுவுமே கிடையாது. அஃப்கோர்ஸ் நீங்க சிஎஸ்சி பேக்ரவுண்ட்ல இருக்கீங்க, ஃப்ரண்ட் அண்ட் பேக் எண்ட் எனக்கு அதை பத்திலாம் பெருசாக தெரியாது. யார் வேணாலும் வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் எண்ட்ல ஒரு அப்ளிகேஷன் டெவலப் பண்ணலாம், வெப்சைட் டெவலப் பண்ணலாம். எனிபடி கேன் டூ. ஏகப்பட்ட காலேஜஸ் இருக்கு. நம்ம தமிழ்நாட்டிலே 530 காலேஜ் இருக்கு. அதுல எல்லாத்துலயுமே சிஎஸ்சி இருக்கு. ஸோ ட்ரெண்டிங் கோர்ஸே என்ன தெரியுமா? ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா சயின்ஸ் இந்த மாதிரி இருக்கான நியூ எமர்ஜிங் கோர்சஸ் வந்து சிஎஸ்சியில் கீழே வர கோர்சஸ் தான். ஸோ நிறைய பேர் வந்து வருஷத்துக்கு அத்தனை பேர் கிராஜுவேட் ஆகி எல்லாம் வந்துட்டு இருக்காங்க சிஎஸ்சி இன்ஜினியர்ஸ். எல்லாருமே நீங்க படிக்கிற விஷயம் தான். பைத்தான் ப்ரோக்ராமிங் எல்லாருமே படிக்கிறீங்க. யாருனாலும் அந்த ஆப் டெவலப் பண்ணிக்கலாம். பட் ஆனால் அந்த ஆப் டெவலப் பண்ணுறதுக்கு ஒரு ஐடியா, ஒரு ஸ்பார்க் இருந்திருக்கு இல்லையா? ஸோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஓயோ பின்னாடி இருக்க ஸ்பார்க் ஏன் வந்து ஹோட்டல் ஓனர்ஸையும் ஓயோடைய ஃபவுண்டர் அவர் வந்து அதிகமாக டிராவல் பண்ணுறாரு.
அவர் அதிகமாக ட்ராவல் பண்ணும்போது ஒவ்வொரு இடத்துல போயிட்டும் அவர் வந்து ட்ராவல் அவர் வந்து ஒரு நார்த் இந்தியன் அவர் தமிழ்நாட்டுக்கு வராது. தமிழ்நாட்டுக்கு வரும்போது அவருக்கு இங்கே தமிழ்நாட்டில் எல்லாருக்கும் ஹிந்தி தெரியாது. நமக்கு எப்படி வந்து அங்கே போனால் நம்ம லாங்குவேஜ் ப்ராப்ளம் இருக்குமோ அதே மாதிரி அவருக்கு இங்கே வந்து அவருக்கு தமிழ் தெரியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காரு. ஸோ அவரால் ஹோட்டல் ஓனர்ஸோட பார்கெயின் பண்ண முடியல, அவங்களை ஏமாத்திருக்காங்க. இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் அவர் நடந்திருக்கு. ஸோ அதே மாதிரி அதர் ஸ்டேட்லாம் போயிருக்காரு, அதர் கண்ட்ரிஸ் போயிருக்காரு. நிறைய ட்ராவல் பண்ணும்போது ஒவ்வொரு தடவையும் ஹோட்டலுக்காக அவர் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாரு. ஸோ இதுக்கே நம்ம வந்து ஒரு ஆப் மாதிரி பண்ணக்கூடாது. ஏன்னா ஆப் எல்லாமே வந்து இங்கிலீஷ்ல தான் மோஸ்ட்லி ரன் ஆகும் இல்லையா? ஸோ அது வந்து இப்போ ஒரு யூனிவர்சல் ஆப்பாக நம்ம டெவலப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அந்த ஐடியா தோணிது. அந்த ஐடியா தோணுறதுனால தான் அவர் வந்து இந்த அப்ளிகேஷன் டெவலப் பண்ணார். இன்ஃபேக்ட் வந்து ஓயோ ஃபவுண்டர் தான் அந்த அப்ளிகேஷன் டெவலப் பண்ணாருன்னா கிடையாது. அதுக்கு அவருக்கு வந்து டீம் இருந்தது, டெக்னிக்கல் டீம் இருந்தாங்க, பேக் அண்ட் டீம் வந்து ஐடி பீப்புள் மாதிரி படிச்சவங்க இருந்தாங்க, அவங்க டெவலப் பண்ணாங்க. ஸோ அவரோட ரிதேஷ் அகர்வால் அப்படின்னா நிறைய பேருக்கு மேபி தெரியும், ஓயோட ஃபவுண்டர்ஸ். அந்த பேக் அண்ட் ஃப்ரண்ட்ல இருக்கவங்க யாருன்னு அங்கேயுமே தெரியாது, கூகுளில் தேடினா கூட கிடைக்காது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு அவர்கிட்ட நீங்கள் ஒரு வேலை பார்த்துருக்கீங்க, இல்லை ஒரு ஐடி இன்ஜினியராக வேறு யாருக்காவது ஏதாவது ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா அப்போ அந்த அளவுக்கு அவுட் ரீச் இருக்காது. பட் அந்த ரிதேஷ் அகர்வால் மாதிரி இன்னோவேட்டிவாக அதை யோசிச்சாரு பார்த்தீங்களா, அவரை யோசனைக்காக தான் இன்னைக்கு அவரோட பேர் வந்து நம்ம சொன்னால் அப்படி ஞாபகம் வரும். ஸோ அந்த ஐடியாலாம் மாட்டி இந்த ஐடியா வேணும் அப்படின்னா அதுக்கு பின்னாடி என்ன வேணும் அப்படின்னா டிசைன் திங்கிங் அண்ட் கிரிட்டிக்கல் திங்கிங் அப்ரோச் ஆகிறதுலாம் பார்ப்போம். ஸோ 3 விஷயம் நம்ம கேட்டிருக்கோம், பிஸ்னஸ், ஆண்டர்பிரினர்ஷிப் அண்ட் ஸ்டார்ட் அப். பரத் வந்து 2 விஷயத்துக்கு சொல்லிட்டாரு, ஸ்டார்ட் அப்பும் பிஸ்னஸும். நடுவில் ஒரு டெக்னாலஜி மிஸ் ஆயிடுச்சு, என்னது ஆண்டர்பிரினர்ஷிப். ஆண்டர்பிரினர்ஷிப் யாராவது சொல்றீங்களா? பாய்ஸ்க்கு ஒருத்தர் சொல்றாரு, கேர்ள்ஸ்க்கு ஒருத்தர் சொல்றாரு. ஓப்பன் சாய்ஸ், நம்ம பாயிண்ட் அவுட் பண்ணல, நீங்களே யாராவது வந்து ஆண்டர்பிரினர்ஷிப் யாராவது சொல்லுங்க. அஃப்கோர்ஸ் உங்களுக்கு வேற ரொம்ப ஈஸி ஆயிடுச்சு. அவர் 2 விஷயம் சொல்லிட்டாரு. அவர் வந்து பரத் வந்து உங்களுக்கு ஆண்டர்பிரினர்ஷிப் பத்தி ஸ்டார்ட் அப் பத்தி சொல்றாரு, பிசினஸ் பத்தி சொல்றாரு. நீங்க ஆண்டர்பிரினர்ஷிப் பத்தி மட்டும் சொன்னா போதும். ஓப்பன் क्वेश्चन, கேர்ள்ஸ்ல யாரெல்லாம் போகலாம்? ஏன்னா ஜெண்டர் ஈக்குவாலிட்டி கொடுக்கணும் இல்லையா? சரி, கேர்ள்ஸ்ல யார நீங்க சொல்லுங்க. Person who leads a business. First அவங்க introduce பண்ணுவீங்க. Aparna from data science. First அவங்க எதிர்ச்சாங்க சொன்னதுக்கு அதுக்கே கிளாப் பண்ணுங்க. Entrepreneur அப்படின்னா a person who leads a business ன்னு சொல்றீங்க. ஓகே, business தனி, entrepreneurship தனி. A person who leads a entrepreneurial venture ன்னு வச்சுக்கலாமா? அந்த டெஃபினிஷனை லைட்டா மாத்திக்கலாமா? ஏன்னா business தனி கேட்டகரி வருது. A person who leads a entrepreneurial venture அப்படின்னா அவர் தான் entrepreneur. ஓகே, இப்போ இந்த டெஃபினேஷன் அப்புறம் சொன்னது நான் இதுக்கு கன்க்ளூட் பண்றேன். உட்கார பண்றேன். இப்போ ஆண்டர்பிரினர் வெஞ்சர்னா என்ன? ஆண்டர்பிரினருக்கு அப்புறம் தான் சொன்னாங்க, அவங்க கொடுத்த லீடை வச்சு நான் சேவ் பண்ணிட்டேன் டெஃபினேஷன். ஆண்டர்பிரினர் வெஞ்சர்னா என்ன? சொல்லுங்க தம்பி, நீங்க சொல்லுங்க. இல்ல இந்த சைடு யாரும் ஆன்சர் பண்ணீங்க, ட்ரை பண்ணுங்க, தப்பா தான் பரவாயில்ல. சொல்லுங்கப்பா, அந்த சைடு கேர்ள்ஸ் இருக்கீங்க, யாராவது சொல்றீங்களா? ஓகே, டைம் இருந்தாலும் நானே சொல்றேன். அஃப்கோர்ஸ் அப்புறம் நான் தேங்க்ஸ் லீட் கொடுத்ததுக்கு. பர்சன் ஹூ லீட்ஸ் ஆண்டர்பிரினரியல் வெஞ்சர். ஆண்டர்பிரினரியல் வெஞ்சர் அப்படின்னா என்னன்னா, இப்போ நம்ம வந்து ஸ்டார்ட் அப் என்ன டெஃபினேஷன் வர சொன்னாரு, ஒரு ஐடியாவை வச்சு ஒரு பிசினஸ் ரன் பண்றது அப்படின்னு சொன்னாங்க இல்லையா? பிசினஸ்ங்கிறது பாத்தீங்க அப்படின்னா எக்ஸிஸ்டிங் அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணி பண்றது தான் வந்து பிசினஸ். இப்போ இந்த ஆண்டர்பிரினர்ஷிப் எப்படி அதுல இருந்து டிஃபரன்ஷியேட் ஆகி வருது அப்படின்னா, அதாவது ஆல்ரெடி ரன்னிங் பிசினஸ்ல ஒரு இனோவேஷனை இன்ஃபியூஸ் பண்ணும்போது அது ஆண்டர்பிரினரியல் வெஞ்சரா மாறுது. ஸோ இங்க ஸ்டார்ட் அப்புக்கும் ஆண்டர்பிரினர்ஷிப்புக்கும் எது வேரி ஆகும்னா லெவல் ஆஃப் இனோவேஷன் தான் வேரி ஆகும். ஸோ ஸ்டார்ட் அப்ல பாத்தீங்கன்னா இனோவேஷனை வச்சு தான் அந்த ஸ்டார்ட் அப்பே ரன் ஆகிட்டு இருக்கும். ஆனா ஆண்டர்பிரினர்ஷிப் வெஞ்சர்ல பாத்தீங்கன்னா ஆல்ரெடி பிசினஸ் இருக்கும், அந்த எக்ஸிஸ்டிங் பிசினஸ்ல ஒரு சின்ன இனோவேஷனை கொண்டு வருவாங்க, அதனால உங்க ப்ராடக்ட் வந்து ஹிட் ஆகும். இதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும்னு பாத்தீங்கன்னா டீ டைம் இருக்காங்க இல்லையா, தெரியும் எல்லாருக்குமே, நிறைய அவுட்லெட் இருக்கு சிதம்பரத்துல. இப்போ இங்கே கூட நான் பார்த்தேன், ஒரு 1 இயர் தான் ஆச்சு சிதம்பரம் வந்து. இங்க பாத்தீங்கன்னா ராஜேந்திர கார்டன் போற சைட்ல பாத்தீங்கன்னா உசுப்பூர் சைட்ல ஒரு டீ டைம் பிரான்ச் இருக்கு, 3 அவுட்லெட் இருக்கு டீ டைம். ஸோ டீ டைம் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும் போது டீ கடை நான் சொன்னது பிசினஸ் தான். முதல்ல டீ கடையா ஒரு ரயில்வே ஸ்டேஷன் தான் ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க அப்படின்னா, அவங்க டீ கடையிலே ஒரு சின்ன இனோவேட்டிவ் ரெசிபியை ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அசாம் டீ அப்படின்னு சொல்லிட்டு போட்டாங்க. அசாம் டீ என்ன அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் டேஸ்ட் பண்ணி பார்க்க ஆரம்பிச்சாங்க, நல்லா இருக்கு. அசாம் டீங்கிறது அசாம்ல இருந்து சோர்ஸ் பண்ணப்பட்ட தேயிலையில ப்ரிப்பேர் ஆன டீ. அந்த டீ சூப்பரா இருக்கு. ஸோ அவங்க எல்லாரும் போடுற டீ கடையில எல்லாரும் போடுற டீ தூளை போடாம ஒரு புதுமையான டீ தூளை போடுறாங்க. ஸோ இருக்கிற டீ கடையில ஒரு புது இனோவேஷன் உள்ள வரும்போது அது ஆண்டர்பிரினரியல் வெஞ்சரா மாறுது. ஸோ ஃபர்ஸ்ட் அவங்க கடையில இந்த அசாம் டீ கொடுக்கும்போது அவங்க ஆண்டர்பிரினரியல் வெஞ்சரா மாறும். ஸோ அந்த ஆண்டர்பிரினரியல் வெஞ்சரா இருக்கிறதுனால என்ன அட்வான்டேஜ்? ஏன் அவங்க எல்லாரும் போடுற டீ தூளை போடாம இன்னொரு டீ தூள் போடுறதுனால என்ன அட்வான்டேஜ்? ஏன் அவங்க போடணும்?
கூட்டம் அதிகமா வரும். யார் சொன்னா? உங்க பேரு சஞ்சய். கிளாப் பண்ணுங்க. எல்லாரும் வந்து ஷீட் மாதிரி ஒரே இடத்துல பண்ணிட்டு இருக்கும்போது ஒருத்தவங்க மட்டும் அந்த இடத்துல இருந்து வெளியில வராங்க. கரெக்டா? ஸோ அந்த கூட்டத்துல இருந்து வெளியே வந்து புதுசா ஒரு விஷயத்தை முயற்சி பண்றாங்க. ஸோ புதுசா ஒரு விஷயத்தை அந்த கூட்டத்துல இருந்து வெளியே இருந்து முயற்சி பண்ணும்போது பிசினஸ்ங்கிற கேட்டகரி வந்து ஆண்டர்பிரினர் வெஞ்சர்ங்கிற கேட்டகரிக்கு போறாங்க. வெரி குட். ஸோ சந்தோஷ் சொன்ன மாதிரி ஆண்டர்பிரினர் வெஞ்சருக்கு சஞ்சய், ஓகே சாரி. ஸோ சஞ்சய் சொன்ன மாதிரி அந்த ஆண்டர்பிரினர் வெஞ்சர் டெஃபினிஷன் பார்த்தாச்சு. இப்போ டீம் டைம் கரெக்ட்லி என்ன கேட்டகரியில் வராங்க ஏதாவது சொல்ல முடியுமா? அவங்க பிசினஸ் வெஞ்சரா இல்ல ஆண்டர்பிரினர் வெஞ்சரா இல்ல ஸ்டார்ட் அப்பா? இப்போ கரெக்ட்லி அவங்க என்ன கேட்டகரியில் இருக்காங்க? ஸ்டார்ட் அப்னு சொல்லுங்க. யாரு கை தூக்குங்க. யாரோ சொன்னீங்க இந்த சைடு சொன்னீங்களே ஸ்டார்ட் அப். அவங்க ஒருத்தாங்க. இந்த சைடு ஆன்சர் சொன்னவங்க கை தூக்குங்க. ஸ்டார்ட் அப்னு சொன்னீங்களே. வேண்டாம், மறுபடியும் கொஸ்டின் கேட்க மாட்டேன். கை தூக்குங்க தெரியுமா? சரி, ஓகே. ஸ்டார்ட் அப்னு ஆன்சர் பண்ணவங்க எல்லாருக்கும் கையில் எடுக்கணுமா? நான் இப்பதான் சொன்னேன் டீகே ஆண்டர்பிரினர் வெஞ்சர். நானே இப்போ ஸ்டார்ட் அப்னு மாற்றி சொல்றேன். ஏன் அப்படின்னா அவங்க வந்து இன்னைக்கு அதே டீ கடையில ஒரே ஒரு இனோவேட்டிவ் ரெசிபியை மட்டும் கொடுத்துட்டு இருந்தாங்கன்னா ஆண்டர்பிரினர் வெஞ்சர் தான். ஆனா அவங்க என்ன பண்ணாங்க, அந்த இனோவேட்டிவ் ரெசிபியை வச்சுட்டு ஒரு கடையை இன்னைக்கு எத்தனை கடையா மாத்திருக்காங்கன்னு ஏதாவது கேஸ் இருக்கா? டீ டைம் ஆரம்பிச்சது ராஜமந்திரிங்கிற ரயில்வே ஸ்டேஷன்ல ஆந்திர பிரதேஷ்ல. அங்க இருந்து சிதம்பரம் வரைக்கும் வந்துட்டாங்க. சிதம்பரத்துலயும் 3 கடை இருக்கு. ஓவராலா எத்தனை ஸ்டேட்ல இருக்காங்க, எத்தனை கடைகள் இருக்கு ஏதாவது கேஸ் இருக்கா? சிதம்பரத்துலயும் 3 கடை. அவர் சென்னையில இருக்கும், கோயம்புத்தூர்ல இருக்கும், தமிழ்நாட்டுல இருக்கும். தமிழ்நாட்டுல உங்க சொந்த ஊர் எல்லாருமே டீ டைம் இல்லாத தெரியாத ஆளே கிடையாது. டீ டைமுக்கு அப்புறம் வந்தவங்க அந்த சாய் வாலா, டீ பெஞ்ச், டீ பாய், அதெல்லாமே அவங்களுக்கு அப்புறம் வந்தோம். இந்த ஃபீல்டு பின்னாடி டீ டைம் தான். எத்தனை இருக்கும்? உங்க ஊர்லயே எக்கச்சக்கமா இருக்கலாம். கரெக்டா? உங்க நேட்டிவ் பிளேஸ்ல சொல்லுங்க. சும்மா ஒரு கெஸ் பண்ணி சொல்லுங்க. அடிச்சு விடுங்க. தப்பா தான் பரவாயில்ல. 1000 வேற ஏதாவது ஆன்சர்? 5000 5000க்கு 1000 நடுவுல 3500 பிளஸ் அவுட்லெட் வச்சிருக்காங்க. ஸோ ஒரு அவுட்லெட்ல இருந்து 3500 அவுட்லெட் போறதுக்கு அந்த ஒரே ஒரு இன்னோவேட்டிவ் ரெசிபி அவங்க நடத்திட்டு இருந்த அதே டீ கடையில ஒரு இன்னோவேஷனை கொண்டு வராங்க. அப்போ பிசினஸ்ங்கிற கேட்டகரியில இருந்து ஆண்டர்பிரினர் வெஞ்சர்ங்கிற கேட்டகரிக்கு மாறாங்க. ஆண்டர்பிரினர் வெஞ்சர்ல அவங்க இன்னோவேட்டிவா இருக்க ரெசிபியை மட்டுமே வச்சு ஒரு அவுட்லெட்ல இருந்து 3500 அவுட்லெட்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. நம்ம சிதம்பரத்திலேயே 3 அவுட்லெட் இருக்கு. நீங்களே உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய பேர் போய் சாப்பிட்டுருக்கீங்க. அது மட்டும் இல்லாம ஒரு ஆந்திர பிரதேஷ் எங்கேயோ இருக்கு. அங்க இருக்க ஆந்திர பிரதேஷ்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா 5 சதர்ன் ஸ்டேட்ஸ் ஆஃப் இந்தியா, சவுத் இந்தியா ஃபுல்லாவே அவங்க டீ டைம் மார்க்கெட் வச்சிருக்காங்க. ஸோ அந்த ஒரே ஒரு இன்னோவேட்டிவ், அந்த ஐடியா தான் மேட்டர். ஸோ எல்லாத்துக்குமே ஸ்டார்டிங் என்னன்னு பாத்தீங்கன்னா ஐடியா தான். ஐடியாவுக்கு பின்னாடி என்ன விஷயம் இருக்குன்னு நான் சொன்னேன். எல்லாருக்கும் ஸ்டார்ட் அப் பின்னாடியுமே ஒரு ஐடியா இருக்கு. டீ டைம் பின்னாடி இருக்கிற அந்த இன்னோவேட்டிவ் ஐடியான்னா அந்த டீ ரெசிபி. ஓடியோ பின்னாடி இருக்கிற ஐடியான்னா அவங்க 2 பேரையும் கனெக்ட் பண்றது. ஸ்விக்கிக்கு என்ன ஐடியா? ஸ்விக்கி ஜொமேட்டோ டெலிவரி ஆப்ஸ்க்கு என்ன ஐடியா? சாப்பிட்றவங்களையும் சாப்பாடு மேனுஃபேக்சர் பண்றவங்களையும் கனெக்ட் பண்றது. ஓலாக்கு என்ன ஐடியா? ஊபருக்கு என்ன ஐடியா? ஸோ பேசஞ்சர்ஸையும் கேப் டிரைவர்ஸையும் கனெக்ட் பண்றது. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டார்ட் அப்புக்கு பின்னாடியுமே ஒரு ஐடியா இருக்கு. இந்த ஐடியாவுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு நான் சொன்னேன். இன்னைக்கு டாபிக் என்ன? கிரிட்டிக்கல் திங்கிங் அண்ட் டிசைன் திங்கிங். ஸோ இந்த கிரிட்டிக்கல் திங்கிங் அண்ட் டிசைன் திங்கிங் இருந்தால் தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ அந்த ஐடியாவுக்கும் அந்த கிரிட்டிக்கல் திங்கிங் அண்ட் டிசைன் திங்கிங் நடுவில் ஒரு விஷயம் இருக்கு. அது என்னன்னா ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட். ஸோ ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் வந்து நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணீங்க அப்படின்னா அந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் வந்து ஒரு ஐடியாவை உருவாக்க முடியும். ஸோ ரித்தேஷ் அகர்வாலுக்கு ஓயோடைய ஃபவுண்டருக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு ஒரு ப்ராப்ளம் இருந்தது. அவர் எல்லா ஊருக்கும் டிராவல் பண்ணி போகும்போது ஒரு நல்ல ஹோட்டல் கிடைக்க மாட்டேங்கிற ப்ராப்ளம் இருந்தது. அதே மாதிரி ரெட் பஸ் அவருடைய ஃபவுண்டருக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து தீபாவளிக்கு ஒரு தடவை ஊருக்கு போக முடியல, அவருக்கு லீவனுக்கும் போக முடியல. ஏன் அவரால் போக முடியல அப்படின்னா அவர் வெஸ்ட் பிலானியில படிச்சுட்டு இருந்தாரு. ஸோ அவருடைய சொந்த ஊருக்கு அவரால் பிலானியில இருந்து போக முடியல. ஏன்னா அவருக்கு பஸ்ஸஸே கிடைக்கல, எல்லா பஸ்ஸஸும் ஃபுல்லாகி போயிட்டு. ஸோ அதே டைத்துல பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஏர்லியாக கிளம்பி போனவங்களுக்கு பஸ் கிடைச்சிருச்சு. அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் போயிட்டாங்க. அவர் வந்து தீபாவளியை அவங்க ஃபேமிலியோட கொண்டாட முடியல. அவர் வந்து தனியாக பிலானியில உட்காந்துட்டு இருக்காரு ஹாஸ்டல். ஸோ அவர் அந்த ப்ராப்ளம் ஃபேஸ் பண்றாரு. ஸோ இது ஏன் வந்துட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து முன்னாடியே போயிட்டாங்க, எனக்கு முன்னாடியே போயிருந்தா கரெக்டும் தெரிஞ்சதுன்னா நானும் முன்னாடியே போய் என் ஃபேமிலியோட சந்தோஷமா தீபாவளி கொண்டாடி இருக்கும்ல. ஏன் நான் முன்னாடியே போக முடியல, எனக்கு ஏன் தெரியாம போயிடுச்சு, அது தெரியுது கூட ஆப் இருந்தா நல்லா இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணாரு. அந்த ப்ராப்ளம் இருந்து தான் அந்த சொல்யூஷன் பண்ணாரு. ஸோ இந்த டிசைன் திங்கிங்க்கும் ஐடியேஷனுக்கும் நடுவில் இருக்குது இந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட். இந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் எங்க கிடைக்கும்? எங்க போனா அந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் கிடைக்கும்? எங்கேயுமே போனா உங்களை சுத்தியே எக்கச்சக்கமான ப்ராப்ளம் இருக்கு.
உங்களுக்கு சுத்தி இருக்க ப்ராப்ளம் நீங்க எந்த பார்வையில எந்த கண்ணோட்டத்துல பாக்குறீங்கிறது பொறுத்து தான் உங்களுக்கு கணக்கு தெரியும். நம்ம ரெட் ஷர்ட் ஏதாவது நம்ம காமெடி ஷோ பண்ணிட்டு இருக்கோம், ஸ்டாண்ட் அப் காமெடி. இல்ல ஏதாவது சிரிச்சிங்க சொன்னீங்கன்னா நம்ம சிரிக்கலாம். இட்ஸ் நாட் அ ஸ்டாண்ட் அப் காமெடி ஷோ, ரைட்? ஓகேயா? ஸோ இதெல்லாம் சொல்லுங்க, மைக்ல சொல்லுங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. ஃபைன். ஸோ எதோட விட்டேன்? நான் ஸ்டாண்ட் அப் காமெடி அதுக்கு முன்னாடி இருக்கேன். ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஸோ நீங்க எனக்கு வந்துட்டு கோஆப்ரேட் பண்றது பொறுத்து தான் நிறைய கண்டென்ட் எங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கு, கரெக்டுங்களா? ஸோ டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. ஸோ கோஆப்ரேட் பண்ணீங்க அப்படின்னா நிறைய கண்டென்ட் எடுத்துக்கலாம். இப்போ அந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் நம்மளை சுற்றியே இருக்கு. நீங்க டெய்லி காலையில கிளம்பி காலேஜுக்கு வந்துட்டு திருப்பி வீட்டுக்கு போறது வரைக்கும் நிறைய ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் நம்மளை சுற்றி நடந்துகிட்டே தான் இருக்கு. ஓகேவா? ஆனால் அந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டை நீங்க நோட் பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டை வச்சு ஒரு ஐடியா ஜென்ரேட் பண்ணணும்னு தோணும். அந்த ஐடியா வச்சு ஒரு ஸ்டார்ட் அப் கொண்டு வரணும்னு தோணும். ஆனால் அந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் பார்க்கணும்னா அதுக்கு ஒரு கண்ணோட்டம் தேவை. அந்த கண்ணோட்டத்துக்கு பேர் தான் வந்து அவுட் ஆஃப் பாக்ஸ் திங்கிங். அப்படி இன்னொரு பேர் தான் வந்து டிசைன் திங்கிங் ஆர் கிரிட்டிக்கல் திங்கிங்னு சொல்லுவாங்க. அவுட் ஆஃப் பாக்ஸ் திங்கிங் அப்படின்னா என்ன அப்படின்னா, எல்லாருக்குமே வந்து மைண்ட்ல வந்து ஒரு பேட்டர்ன் இருக்கும். அந்த பேட்டர்னை பிரேக் பண்ணிட்டு அதை விட்டு வெளியே வரும். ஸோ ஒரு சின்ன ஆக்டிவிட்டி பண்ணலாமா? நானே ரொம்ப நேரமாக பேசிட்டு இருக்கேன்ல, ஒரு ஆக்டிவிட்டி பண்ணுவோம். அந்த ஆக்டிவிட்டியில நீங்க கொடுக்குற ரிசல்ட் வச்சு நான் அந்த கான்செப்ட் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஐ திங்க் உங்க எல்லாருமே நோட் பேட் இருக்குல்ல, பென் இருக்குல்ல, ஒரு நோட் அண்ட் பென். இங்க கூட போர்டு இருக்கு, சூப்பர். இது போர்டு இல்ல, அது போர்டு இல்லை, ப்ரொஜெக்டர் ஸ்கிரீன். ஓகே ஃபைன், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஒருவன் அவ்வளவுதானே. லாஸ்ட் பேஜ் எடுத்துக்குவா, ஒரு பேஜ் எடுத்து. சரி, ஒன்றும் நான் அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், புரியலன்னா சொல்லுங்க. இப்போ வந்து 1 2 3 4 ஒரு 4 நம்பர் போட போறீங்க. வெயிட் பண்ணி நான் ஃபுல்லாக சொல்லி முடிச்சிடறேன். அந்த 4 நம்பர் வந்து ஒரு ஸ்கொயர் ஷேப்புக்கு போகும். நீ கோலம் போடுறீங்க, புள்ளி வச்சு கோலம் போடுறீங்க. போடுறீங்களா? கோலம் தான் போடலாம். யார் போடலாம்? ஸ்டிக்கர் தான் இல்லையா? ஜஸ்ட் கோலம் போட மாதிரி தான். 1 2 3 4 ஒரு 4 புள்ளி வச்சு ஒரு ஸ்கொயர் ஷேப்புக்கு கோலம் போகும். 1 2 மேல இருக்கணும், 3 4 கீழே இருக்கணும். டாப் ரைட், டாப் லெஃப்ட், பாட்டம் ரைட், பாட்டம் லெஃப்ட். போட்டாச்சா எல்லாருமே? ஓகே, இப்போ சின்ன பசில். இப்போ நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னா, இந்த 4 டாட்ஸையும் கனெக்ட் பண்ணி ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ண போறீங்க. அந்த ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்றதுக்கு 3 லைன் வரைக்கும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க இந்த 3 லைன் வரைஞ்சு அந்த 4 டாட்ஸை கனெக்ட் பண்ணி ஒரு ட்ரையாங்கிள் கொண்டு வரணும். அந்த ட்ரையாங்கிள் கம்ப்ளீட் ட்ரையாங்கிளா இருக்கணும். ஸோ அது வந்து இன்கம்ப்ளீட்டா இருக்கக்கூடாது. அதில் வந்துட்டு ரெடி பார்த்துலாம் இருக்கக்கூடாது. ஒரே ஒரு ட்ரையாங்கிள் தான் கொண்டு வரணும். இதுவே நான் வந்து 3 டாட்ஸ் போட்டா போதும்னு சொன்னேன்னா சிம்பிள். 3 டாட்ஸ் இருக்கு, 3 லைன் வரைய போறீங்க, ட்ரையாங்கிள் ஈஸியா போடலாம். ஆனா நமக்கு இங்க என்ன இருக்கு? 4 டாட்ஸ் இருக்கு. 4 டாட்ஸ் வச்சு ஸ்கொயர் ஃபார்ம் பண்ணுங்க. 4 லைன் போடுறதுனால சிம்பிள் பசில். 4 லைன் போட்டு கனெக்ட் பண்ணிப்பீங்க. பட் என்னுடைய கன்ஸ்ட்ரெயின்ட் என்னன்னா, 4 டாட்டையும் கனெக்ட் பண்ணணும், ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகணும், 3 லைன் தான் வரையணும். ஓகேவா? புரிஞ்சுதா பசில்? புரியலாம் கேளுங்க, நான் மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்றேன். 4 டாட் வச்சிருக்கீங்க. 1 2 3 4 அதை நேம் பண்ணிக்கோங்க. டாப் ரைட், டாப் லெஃப்ட், பாட்டம் ரைட், பாட்டம் லெஃப்ட்ல அதை போடுறீங்க. அப்புறம் பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்லைடை பார்க்கலாம், அது கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. மெமரைஸ் பண்ணுறேன். யார் ஸ்லைடில் ஆன்சர் பார்த்தா பார்க்கல யாரும்? டாப் ரைட், டாப் லெஃப்ட். சார் குட் ஆஃப்டர்நூன் சார். ஸோ பசில் புரிஞ்சுதா? எல்லாருமே வரைஞ்சிட்டீங்களா?
4 டாட். புரியலன்னா கேளுங்க, நான் ரிப்பீட் பண்றேன். ஸோ 5 minutes எடுத்துக்கோங்க. இந்த பசில் வந்து நீங்க சால்வ் பண்ண போறீங்க. யாராவது சால்வ் பண்ணீங்கன்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. நான் பக்கத்துல வந்து எவாலுவேட் பண்றேன். ரெண்டு ட்ரையாங்கிள் ரெண்டு பேர், அதாவது 3 பேர் சால்வ் பண்ணிட்டாங்க. உங்களுக்கு பேர் 3 பேர் ஆல்ரெடி சால்வ் பண்ணிட்டாங்க. 4 5 any other answer? Square shape incomplete. You incomplete. Square கிடையாது, triangle தான். ட்ரை பண்ணுங்க. அட்லீஸ்ட் அவங்க ட்ரை பண்ணிருக்காங்க. incomplete இருக்கு. triangle வரும். 3 டாட் தான் கனெக்ட் பண்ணிருக்கீங்க. இந்த சைடு அந்த பக்கம் வந்து சால்வ் பண்ணிருக்காங்க. 5 பேர் சால்வ் பண்ணிருக்காங்க. நீங்க காட்டிட்டீங்க ஆன்சர்ஸ் எல்லாமே சால்வ் பண்ணாங்க. பரவாயில்ல, 2 பேர் சால்வ் பண்ணிருக்காங்க. பட் பரவாயில்ல, நிறைய பேர் ட்ரை பண்ணிருக்கீங்க. ரெண்டு ட்ரையாங்கிள் அடுத்து ட்ரை பண்ணுங்க. அந்த ஆன்சர் கிடையாது. Z போட்டுருக்காரு, N போட்டுருக்காங்க. அதெல்லாம் கிட்டத்தட்ட ட்ரை பண்ணிட்டீங்க. கொஞ்சம் கிராஸ் பண்ணீங்கன்னா நீங்க ஆக்சுவலா ஸ்கொயர் ஷேப்பே நம்பர் போட்டுட்டீங்கன்னா சால்வ் பண்ணுங்க. அப்போ சில கன்சிடர் பண்ணிக்கலாம். ஆறாவது சால்வ் பண்ணிக்க. பட் பரவாயில்ல, நீங்களும் இவங்க 2 பேருமே வந்து ஸ்கொயர் அசெம்பிள் பண்ணது சரியில்லை. பட் உங்களை கன்சிடர் பண்ணிக்கிறேன். ஏன்னா அந்த N Z அது மாதிரி ஆன்சர் ரொம்ப பெட்டர். இதோட 7-8 பேர் சால்வ் பண்ணிருக்காங்க. நீங்க காட்டிட்டீங்களா? இந்த சைடு எல்லாமே இவரை சுத்தி எல்லாமே சால்வ் பண்ணியாச்சு. இவரை சுத்தி எல்லாமே சால்வ் பண்ணியாச்சு. ஓகே, நான் யார் யார் கரெக்டா பண்ணிருக்கீங்கன்னு சொன்னேன் இல்லையா? எனக்கு நேம் தெரியல, சாரி. பட் அரௌண்ட் ஒரு 9 பேர் சால்வ் பண்ணிருக்கீங்க. சால்வ் பண்ண 9 பேருக்கு நீங்க எல்லாருமே கிளாப் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணது இந்த சைடு தான் நினைக்கிறேன். யார் ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணீங்க? நீங்க சரி வாங்க, நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணுங்க எப்படி பண்ணுங்க. அந்த ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணுங்க. சொல்லுங்க சொல்லுங்க, மைக்க கூட சொல்லுங்க. சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் we have 4 dots. நம்ம ட்ரையாங்கிள் பார்க்குறப்ப நம்மளுக்கு 3 sides மட்டும் தான் வரும். அப்படி பேஸுங்கிறப்ப நம்மளுக்கு இங்கே வந்து 2 டாட் ஏற்கனவே நம்மளுக்கு இது கனெக்ட் ஆகிடும். அப்போ நம்ம ட்ரையாங்கிள் பார்க்குறப்ப பேலன்ஸ் வந்து இந்த 2 டாட் இருக்கும். அப்போ நம்மளுக்கு இந்த கிராஸ் வரப்போ அது 2 கனெக்ட் ஆகிடும். அப்போ அப்படிங்கிறப்ப நம்மளுக்கு ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகிடும். அதில் புரிஞ்சுதா? இவருடைய ஆன்சர்ஸ் வாங்கி பாருங்க. இதை நான் இன்னும் பெட்டராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ 4 டாட்ஸ் இருக்கு. அந்த 4 டாட்ஸ்க்கு வந்துட்டு நீங்கள் வச்சு 3 லைன் ட்ரா பண்ணி ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணணும்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ நிறைய பேர் என்ன பண்ணீங்க அப்படின்னா, நான் முதல்ல 4 டாட் வந்து ஒரு பாட்ஸ் ஃபார்மேட்ல போட்டுங்க அப்படின்னு சொன்னோன்னே உங்களுக்கு ஒரு விர்ச்சுவலா ஒரு பாட்ஸ் கிரியேட் ஆயிடுச்சு. நான் பாட்ஸ் வந்து வரையன்னு சொல்லலை, பாட்ஸ் ஃபார்மேட்ல 4 டாட் போட்டுக்கோங்க அப்படின்னு சொன்னேன். இப்போ இந்த இசட் போட்டவங்க, என் போட்டவங்க, இன்கம்ப்ளீட் ட்ரையாங்கிள் போட்டவங்க, நீங்க எல்லாம் என்ன பண்ணீங்கன்னா அந்த 4 டாட்டை சுற்றி ஒரு பாட்ஸ் மாதிரி இமேஜினரியா ஃபார்ம் பண்ணிக்கிட்டீங்க. பாட்ஸ்ன்னு நான் வார்த்தை மட்டும் தான் சொன்னேன், பாட்ஸ் வரைங்கன்னு சொல்லலை. ஸோ பாட்ஸுக்கு உள்ளுக்குள்ளே நீங்க ஆன்சர் தேடிட்டு இருந்தீங்க. கரெக்டா? நீங்க உட்காருங்க. உங்க பேர் பாலமணி. இதுல போடலாமா சார்?
ஸோ அவர் போடுவாரு, நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன் பேரலா. நான் பாட்ஸ்ன்னு சொன்னதுக்கு எல்லாருமே பாட்ஸ்குள்ளே ஆன்சர் தேடிட்டு இருந்தீங்க இல்லையா, அதனால தான் ஆன்சர் கிடைக்கல. இப்போ பாலமணி போட்ட ஆன்சர், அதாவது அந்த 8 பேர் போட்ட ஆன்சர் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, இந்த பாட்ஸ் வரைஞ்சிட்டு இருக்காரு, முடிப்பாரு பாருங்க. அந்த பாட்ஸை விட்டு வெளியில போய் கனெக்ட் பண்ணா இந்த 4 டாட்டையுமே கனெக்ட் பண்ண முடியும். ட்ரையாங்கிளும் ஃபார்ம் ஆகும். வெறும் 3 லைன் மட்டும் வரைஞ்சா போதும். ஸோ கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் பாருங்க, இதுதான் அவுட் ஆஃப் பாட்ஸ் திங்கிங். ஒரு ஸ்ட்ரக்சர்ட் பேட்டர்னுக்குள்ள மட்டும் ஒரு ஆன்சர் தேடிட்டு இருக்காம அந்த பாட்ஸை விட்டு வெளியில வரும். ஆனால் அவுட் ஆஃப் பாட்ஸ் திங்கிங். இந்த பாட்ஸை விட்டு வெளியில வந்து யோசிக்கும் போது நிறைய விஷயங்கள் நம்மளால அச்சீவ் பண்ண முடியும். நாட் ஓன்லி ஆண்டர்பிரினர்ஷிப், நம்ம எல்லாருமே வந்து ஒரு ஸ்ட்ரக்சர்ட் தான் இருக்கும். இப்போ எல்லாருமே வந்து செகண்ட் இயர் இருக்கீங்க, தேர்ட் இயர் முடிப்பீங்க, ஃபோர்த் இயர் போனீங்க. ஃபோர்த் இயர் போனால் அடுத்து என்ன, வாட் நெக்ஸ்ட்? ஜென்ரலாக என்ன நெக்ஸ்ட் சொல்லுவாங்க, என்னப்பா என்ன இயர் படிக்கிற ஃபர்ஸ்ட் இயர், அடுத்து என்ன செகண்ட் இயர், அடுத்து என்னப்பா பண்ற தேர்ட் இயர், ஃபோர்த் இயர், ஃபிஃப்த் இயர்னு வரும்போது என்ன பண்ணிட்டு இருப்பீங்க எல்லாருமே மோஸ்ட்லி? ஜாப். ஸோ அது வந்து ஒரு ஸ்ட்ரக்சர்ட் பேட்டர்ன் இல்லையா? அப்ப அந்த ஸ்ட்ரக்சர்ட் பேட்டர்ன்ல இருந்து வெளியில வர்றவங்க யாரு? கொஞ்ச நேரம் முன்னாடி தான் டிடிஎன் பார்த்தோம், எல்லாருமே நார்மல் பீப்புள் போட்டுட்டு இருக்காங்க. ஸோ நார்மல் பீப்புள் போட்டு இருக்கும்போது ஒரே ஒரு கம்பெனி மட்டும் அசாம் டீ போட்டா என்னன்னு சொல்லிட்டு புதுசா சவுத் இந்தியால போடுறாங்க. அஃப்கோர்ஸ் அசாம்ல அசாம் டீ வந்துட்டு ஃபேமஸ் தான், ஆனா சவுத் இந்தியாவுக்கு முதல் தடவையா அசாம் டீயை கொண்டு வராங்க. எல்லாருமே சவுத் இந்தியாவில் வந்துட்டு அதர் டீ தூள் யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது, ஊட்டி டீ தூள் யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது இவங்க மட்டும் ஒரு இனோவேட்டிவா அசாம் டீ தூள் கொண்டு வராங்க. அசாம் டீ தூள் கொண்டு வந்ததுனால என்ன ஆனாங்க, அவங்க இன்னைக்கு ஸ்டார்ட் அப்பா மாறி இருக்காங்க இல்லையா? ஸோ இப்போ ஜென்ரலா ஃபர்ஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர், ஃபோர்த் இயர் முடிச்சுட்டு அடுத்து வந்துட்டு வேற என்னென்ன அப்ரோச்லாம் இருக்கு? ஃபோர்த் இயர் முடிச்சதுக்கு ஜாப் மட்டும் தான் போகணுமா? வேற என்னென்னலாம் ஆப்ஷன் இருக்கு? பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம், ஆண்டர்பிரினர்ஷிப் வெஞ்சர் ஸ்டார்ட் பண்ணலாம், ஸ்டார்ட் அப் கூட ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ அவுட் ஆஃப் பாட்ஸ் வந்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஒட்டிக்கிறது. ஸோ இந்த பாட்ஸ்லேயே ஆன்சர் தெரியும். இந்த மாதிரி வேற வழியே இல்லை, நம்ம ஃபோர்த் இயர் முடிச்சா ஜாபுக்கு தான் போகணுங்கிற அவசியம் கிடையாது. நீங்க வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், எல்லாருமே சிஎஸ்சி படிக்கிறீங்க, குட் டேட்டா சயின்ஸ் படிக்கிறீங்க. நீங்க ஒரு டெவலப்பரா இருந்து ஓயோ மாதிரி ஒரு ஆப்பை டெவலப் பண்ணிட்டீங்கன்னா உங்க நேம் கூகுள் தேடினா கூட கிடைக்காது, கரெக்டா? பட் அதை கொஞ்சம் வித்தியாசமா யோசிச்சு இந்த ஆப் ரெடி பண்றதுக்கு இந்த கான்செப்ட் இதுதான் நல்லா இருக்குமேன்னு யோசிச்சிருக்காரு பாத்தீங்களா நிதேஷ். அவர் இதை யோசிச்சதுனால தான் நீங்க அவர் பேர் எல்லாருமே சொல்றோம். ஸோ ஒரு ஸ்ட்ரக்சர்ட் பேட்டர்ன்ல மட்டும் திங்க் பண்ணிட்டு இருக்காங்க. வெளியில வாங்க, வெளியுலகம் ரொம்ப பெருசு. ஸோ வெளியில வந்து ஒரு விஷயத்தை திங்க் பண்ணும்போது உங்களுக்கு நிறைய இன்சைட்ஸ் கிடைக்கும். நிறைய இன்சைட்ஸ் கிடைக்கும்போது உங்களுக்கு நிறைய விதமான மென்டர்ஷிப், கைடன்ஸ், ஹேண்ட் ஹோல்டிங் எல்லாமே கிடைக்கும். ஈஸியாக நீங்கள் வந்து ஒரு வெஞ்சர் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இன்னும் சீக்கிரம் முடிக்க தம்பி. புரிஞ்சுதுங்க இல்லையா? இப்போ அவுட் ஆஃப் பாட்ஸ் திங்கிங்கிறது. இப்போ அவுட் ஆஃப் பாட்ஸ் திங்கிங் இன்னொரு பர்சன் பார்க்கலாமா? ஒரு பேட்டர்ன் நம்ம விர்ச்சுவலாக கிரியேட் பண்ணி வச்சுட்டு அந்த பேட்டர்னை தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். எப்போ அந்த பேட்டர்னை பிரேக் பண்ணி நம்ம அடுத்த கட்டத்துக்கு போகிறோமோ அப்போ வந்து நமக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ், நிறைய அவென்யூஸ், நிறைய விஷயங்கள் நமக்கு ஆக ஆரம்பிது. புரிஞ்சுதுங்களா? ஸோ இப்போ ஆண்டர்பிரினர்ஷிப் அண்ட் டிசைன் திங்கிங் ஒரு ஆஸ்பெக்ட்ஸ் கிடைச்சதுங்களா? இப்போ அடுத்த பர்சன் பார்க்கலாமா? புரிஞ்சதுன்னா சொல்லுங்க, அப்பதான் அடுத்த பர்சன் பார்க்க முடியும். பார்க்கலாமா அடுத்த பர்சன்? அடுத்த பர்சன் ரொம்ப ஈஸி தான். ஸோ எனக்கு தெரிஞ்சு எல்லாருமே ஆன்சர் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ தெரியுது இல்லையா ஸ்லைட் எல்லாருக்குமே? 1 2 1 2 3 4 5. அங்க இன்னும் ஒரு டிஜிட் மிஸ் ஆயிட்டு இருக்கு. 6. யார் சொன்னது 6? உங்க நேம்? நீங்க தான் 6 சொன்னீங்க இல்லையா? ஓகே, 6ங்கிறது கரெக்டான ஆன்சர் கிடையாது. பட் இருந்தாலும் நீங்க அட்டெம்ப்ட் பண்ணதுக்காக அவங்க கிளாப் பண்ணுங்க. 6 தவிர வேற ஏதாவது ஆன்சர் இருக்கா? 6. மறுபடியும் அவர் டிசைன் திங்கிங் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன்னு நினைக்கிறேன். 8 கிடையாது. வேற 60 கிடையாது. 0 கிடையாது. 5 கிடையாது. டிசைன் திங்கிங் ஆஸ்பெக்ட்ல யோசிங்க. லூஷா நீங்க வாங்க, நீங்க அங்க இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கேட்கலாம். அவர் சொன்ன ஆன்சர் என்னன்னு கேட்டீங்களா? 50 கிடையாது, 5 கிடையாது, 7 கிடையாது, 8 கிடையாது. இவர் சொன்ன ஆன்சர் கேட்டீங்களா யாராவது? 9 கிடையாது. ஆர் யாரு சொன்னா? ஆர். ஓகே ஃபைன். ஆர்னு 2 பேர் ஆன்சர் பண்ணிருக்காங்க. இந்த 2 பேரை தவிர வேற யாராவது, நான் ஓபன் சாய்ஸ் சொல்றேன், இந்த 2 பேரை தவிர வேற யாராவது எதனால அவங்க 2 பேரும் ஆர் ஆன்சர் பண்ணாங்கன்னு சொல்ல முடியுமா? இல்ல.
அந்த ஆஸ்பெக்ட் கிடையாது. பட் உங்க திங்கிங்கை நான் அப்ரிஷியேட் பண்றேன். அந்த மாதிரி வேற ஏதாவது திங்க் பண்ணீங்கனாலும் ஆன்சர் கிராக் பண்ணிக்கலாம். சரி, ஃபர்ஸ்ட் அவங்க 2 பேரும், உங்க பேர் என்னப்பா? அருண். ஆக்சுவலா ஏற்கனவே உள்ள பசங்களுக்கும் ஆன்சர் பண்ணாரு. அருணுக்கு ஒரு கிளாப் பண்ணுங்க. உங்க பேர் சுதன். சுதனுக்கு கிளாப் பண்ணுங்க. சுதன் அண்ட் அருண் சொன்ன ஆன்சர் கரெக்ட். நிறைய ஆன்சர் சொன்னீங்க. ஸோ அஃப்கோர்ஸ் வெரி குட். ஸோ 6 அதெல்லாம் கம்பேர் பண்ணி கூட சொன்னீங்க. டிசைன் திங்கிங் அப்ரோச் கொஞ்சம் நீங்க வந்துட்டீங்க. இன்னும் கொஞ்சம் கோப்ப பண்ணீங்கன்னா வந்துடலாம். பட் ஆனா அது கிடையாது. ஆஸ்பெக்ட் வந்து அது கிடையாது. இல்ல 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 6 எப்படி வந்ததுன்னு ஆன்சர் பண்ணுங்க. 6 தான் கரெக்ட் ஆன்சர். இப்ப கரெக்ட் ஆன்சர் தெரிஞ்சிருச்சு. அருணையும் உங்க நேம் என்னப்பா? சுதனை தவிர வேற யாராவது 6 எப்படி வந்ததுன்னு ஆன்சர். ரிவர்ஸ் யார் சொன்னா? ரிவர்ஸ். இப்பயாவது அட்லீஸ்ட் தெரியுதா எப்படி ஆன்சர் வந்துச்சுன்னு? ரிவர்ஸ் ரிவர்ஸ் டெனோட் பண்றது தான் 6. இப்போ உங்களுக்கே தெரியுது இந்த பேட்டர்ன் ஆஃப் நம்பர்ஸ் எங்க பாத்துருக்கோம் நம்ம? நான் முதல்ல சொன்னேன் இல்லையா, நம்ம எல்லாருமே ஒரு பேட்டர்னா திங்க் பண்ணிட்டு இருக்கோம். நீங்க உட்காருங்க. அருண் டாக்ஸ் அருண் சொல்றேன். ஸோ நம்ம எல்லாமே ஒரு பேட்டர்னா திங்க் பண்ணிட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர், ஃபோர்த் இயர் முடிச்சோம்னா அடுத்து எல்லாரும் மைண்டுக்கும் வர்றது பிளேஸ்மெண்ட் தான். பட் பிளேஸ்மெண்ட் மட்டும் ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை. அவுட் ஆஃப் பாக்ஸ் திங்க் பண்ணீங்கன்னா எக்கச்சக்கமா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. ஆண்டர்பிரினர்ஷிப், இனோவேஷன், கேரியர்னு சொன்னோம்னா அதே மாதிரி தான். அந்த பேட்டர்ன் தான் இப்போ உங்க எல்லாரையும் 6 அந்த மாதிரி ஆன்சர் தான் யோசிக்க வச்சுக்கலாம். நான் 1 2 3 4 5 போட்டுட்டு மிக்சிங் கேரக்டர் என்னன்னு கேட்டேன். கேரக்டர்னா என்ன? நீங்க எல்லாருமே கோடிங் எழுதுறீங்க. கேரக்டர்ங்கிறது எதை சொல்லலாம்? மிஸ்ஸிங் நம்பர் என்னன்னு நான் கேட்டிருந்தேன் அப்படின்னா 6 சொல்லலாம், 50 சொல்லலாம், 8 சொல்லலாம், என்ன வேணாலும் சொல்லலாம். எல்லா நம்பர்ஸுமே வந்து அதுதான். நான் மிஸ்ஸிங் நம்பர் என்னன்னு கேட்கவே இல்லை. மிஸ்ஸிங் கேரக்டர் தான் சொன்னேன். கேரக்டர்னா என்ன, நம்பர்னா என்ன, 2 டிஃபரன்ஸ் என்ன? கோடிங் எழுதுறீங்கல்ல, கேரக்டர்ஸ்ல அல்பபெட்ஸும் இருக்கலாம், நம்பர்ஸும் இருக்கலாம். ஆனா வந்து நம்பர்னா நம்பர் மட்டும்தான். கரெக்டா? சோ அந்த அவுட் ஆஃப் பாக்ஸ் திங்க் பண்ணீங்க அப்படின்னா அந்த பேட்டர்னைஸ் திங்கிங் இல்லாம 1 2 3 4 போட்டாலே 5 அப்புறம் 6 தான் வரும் அப்படிங்கிற அந்த பேட்டர்னை பிரேக் பண்ணிட்டு அதை விட்டு வெளியில வந்து யோசிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு 6 அப்படிங்கிற ஒரு ஆன்சர் இருக்கு. ஸோ இதுதான் அவுட் ஆஃப் பாக்ஸ் திங்கிங் அண்ட் டிசைன் திங்கிங். புரிஞ்சுதுங்களா? ஸோ இந்த கிரிட்டிக்கல் திங்கிங் அப்ரோச் இருந்தது அப்படின்னா உங்க ரியல் லைஃப்ல உங்களை சுத்தி இருக்க ப்ராப்ளம் அது ஒரு ப்ராப்ளமா பார்க்காம அது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா நீங்க பார்க்க ஆரம்பிப்பீங்க. ஸோ ரித்தேஷ் அகர்வால் வந்து அவரை சுத்தி இருந்த ப்ராப்ளம் தான் அந்த மறுபடியும் அவர் சொல்றதுக்கு காரணம். அவர் வந்து ஒரு குட் சாதாரண நிலைமையில இருந்து பிட்ஸ்பிலானில படிச்சதுனால ஓயோ ஃபவுண்டர், சரி இதோடைய ரெட்பர்ஸோட ஃபவுண்டர் பண்ணாரு. பட் ஆனா வந்து ரித்தேஷ் அகர்வால் ஒரு சாதாரண நிலைமையில இருந்து கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து வந்தவர். அவரும் உங்களை மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு சாஃப்ட்வேர் அஸ் எ சர்வீஸ் பிளாட்ஃபார்ம் தான் டெவலப் பண்ணிருக்காரு. மற்ற டிபார்ட்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸாக தான் நான் நிறைய பேரை கோட் பண்ணுவேன். பட் நீங்க எல்லாருமே வந்து உங்களுக்கு டெவலப்பிங்கும் ஆல்ரெடி தெரியும். இந்த கிரிட்டிக்கல் திங்கிங் அப்ரோச்சும் உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னா நீங்க உங்க ஓன் ஆப் டெவலப் பண்ணிக்கலாம். ரித்தேஷ் அகர்வால் அவரோட ஆப் டெவலப் பண்ணல, ஐடியா மட்டும் தான் அவர் கொண்டு வந்தார். அவர் டெவலப்பரை ஹையர் பண்ணாரு. ஸோ டெவலப்பரை ஹையர் பண்ணி ஒரு ஆப்பை பில்ட் பண்ணிட்டாரு. பட் உங்களுக்கு டெவலப்பரை ஹையர் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. எல்லாருமே சிஎஸ்சி அண்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா சயின்ஸ் வந்து வரீங்க. உங்களுக்கு ஆப் டெவலப்மெண்ட்லாம் ஈஸியாக கற்றுப்பீங்க. அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளமே இல்லை. யூடியூப்ல நிறைய கோர்சஸ் இருக்கு. ஆப் டெவலப்மெண்ட் கற்றுக்கிறது ஈஸி தான். அதே மாதிரி கோடிங் கற்றுக்கிறதும் ஈஸி தான். ஆனால் அந்த கிரிட்டிக்கல் திங்கிங் அண்ட் டிசைன் திங்கிங் கூட சேர்ந்து அதை கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு வெஞ்சரே உருவாக்கலாம். ஸோ உங்களுக்கு தான் அது நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. சிஎஸ்சி ஐடி டிபார்ட்மெண்ட் ஸ்பெசிஃபிக்காக ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்றாங்க ஓயோ அப்படின்னா உங்களுக்கு ஆல்ரெடி கோடிங்கும் தெரியும். அது கூட இந்த டிசைன் திங்கிங் அப்ரோச்சும் கிடைச்சிருச்சுன்னா ஒரு மிகப்பெரிய வெஞ்சரே உருவாக்குறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. இங்க இருக்கவங்க கூட நாளைக்கு ரித்தேஷ் அகர்வால் தான் ஆகும். ஸோ இதுவே வந்து மற்ற டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா நானும் அஃப்கோர்ஸ் ஒரு ஸ்டார்ட் அப் ரன் பண்ணுறேன். பட் நாங்கள் ஒர்க் பண்ணுறதுலாம் மேனுஃபேக்சரிங் செக்டர். எங்களுக்குலாம் நிறைய டைம் எடுக்கும். ஸோ அஃப்கோர்ஸ் வந்து ஃபண்டிங்ஸ்லாம் நிறைய தேவைப்படும். பட் ஆனால் உங்களுக்கு ஸ்கில் தான் பேஸ். ஃபண்டிங்கை விட ஸ்கில்லை வச்சு ஒரு வெஞ்சர் இது பண்ணலாம். ஸோ நீங்கள் ஆல்ரெடி எல்லாருமே சிஎஸ்சி சூஸ் பண்ணதுக்கே நீங்கள் பெஸ்ட்டாக உங்களை வந்து ஒரு பெருமைப்பட்டுக்கணும். அதை தாண்டி ஈஸியாகவும் உங்களால் ஒரு வெஞ்சரை கிரியேட் பண்ண முடியும். ஏன்னா உங்களுக்கு வந்து ஸ்கில் தான் வந்து பேசிக் அசட். எங்களை மாதிரி ஃபண்ட் டிபெண்ட் பண்ணி இருக்கணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு ஸ்கில் இருக்கு அப்படின்னா நீங்களே வந்துட்டு அந்த ஸ்கில்லை வச்சு ஒரு ஆப் டெவலப் பண்ணிக்க போறீங்க. கரெக்டாக? பட் உங்களுக்கு என்ன தேவை அப்படின்னா அந்த டிசைன் திங்கிங் அப்ரோச். ஸோ அந்த பேட்டர்னை விட்டு பிரேக் பண்ணி வாங்க. ஃபர்ஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர், ஃபோர்த் இயர் முடிச்சா அடுத்த பிளேஸ்மெண்ட் தான் கிடையாது. அதை விட எண்ணற்ற ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. ஸோ பேசிக்காக பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி சிஎஸ்சியில் இருக்கவங்களுக்கு பிளேஸ்மெண்ட் கேரண்டீடாக எனக்கு கிடைச்சிருது. அந்த கேரண்டீடாக கிடைக்கிறதுனாலே ஒன்றும் நிறைய பேர் வந்துட்டு ஆண்டர்பிரினராக ஆகணும்னு சொல்லிட்டு முன் வர மாட்டேங்கிறாங்க. இன்னைக்கு இருக்கிற நிறைய ஆப்ஸ், நிறைய ஆப் பேஸ்ட் ஸ்டார்ட் அப்ஸ், உங்க மொபைல்ல எக்கச்சக்கமான ஆப்ஸ் இருக்கு. ஜெப்டோ இருக்கு, அது ஒரு நல்ல ஸ்டார்ட் அப். ஜெப்டோ என்ன பண்றாங்க? ஸ்பீட் கிராசரி டெலிவரி, அவங்க ஒரு ஸ்டார்ட் அப். அமேசான், ஃபிளிப்கார்ட், அவங்கலாம் ஒரு காலத்துல அவங்க ஸ்டார்ட் அப். அவங்க என்ன பண்ணாங்க? இ காமர்ஸ்ங்கிற ஒரு விஷயத்தை ஃபர்ஸ்ட் கொண்டு வந்தாங்க. ஸோ ஸ்விக்கி, ஜொமேட்டோ, ஃபுட் டெலிவரி, அவங்களும் ஒரு மொபைல் அப்ளிகேஷன் பேஸ்ட் ஸ்டார்ட் அப். சாஃப்ட்வேர் அஸ் அ சர்வீஸ் ஸ்டார்ட் அப் எக்கச்சக்கமா இருக்கு. பட் சாஃப்ட்வேர் அஸ் அ சர்வீஸ் ஸ்டார்ட் அப் எல்லாத்தையுமே
ஐடியேட் பண்றது டெக் பேக்ரவுண்ட்ல இருக்கவங்க கிடையாது. அதுதான் உண்மையான விஷயம். நான் டெக் பேக்ரவுண்ட்ல இருக்கவங்களுக்கு ஈஸியா வேலை கிடைச்சது. நீங்க வேலைக்கு போயிட்டீங்க. நீங்க ரிதேஷ் அகர்வால் கீழே வேலை பார்த்து ஒரு ஆப்பை டெவலப் பண்றீங்க நிறைய பேர். நீங்க ஏன் ரிதேஷ் அகர்வால் ஆகக்கூடாது? நீங்க 1 2 3 4 முடிச்சுட்டு அடுத்த ஏன் 6 இருக்கு, நீங்க ஒரு அந்த 6ங்கிற ஆஸ்பெக்ட் உங்களுக்கு வர மாட்டேங்குதுன்னு தான் என்னுடைய கேள்வி. ஸோ நீங்க ஏன் ரிதேஷ் அகர்வால் கீழே அடுத்து போய் வேலை பார்க்க போறீங்க? அடுத்து வந்து நீங்க இந்த ரிதேஷ் அகர்வால் ஆகிறது ரொம்ப ஈஸி தான். அதுக்கு இந்த டிசைன் திங்கிங் அப்ரோச் இருந்தாலே போதும். இதுதான் எல்லாத்துக்குமே வந்து ஒரு சீட் மாதிரி, இது வந்து ஒரு விதை மாதிரி. இந்த விதையை மட்டும் நீங்க ஆழமா புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே ஈஸியா வந்துட்டு உங்களால ஒரு வெஞ்சரை கிரியேட் பண்ண முடியும். ஸோ இப்போ டிசைன் திங்கிங் அண்ட் கிரிட்டிக்கல் திங்கிங் தெளிவா புரிஞ்சது இல்லையா? இப்போ என்ன பண்ண ஆரம்பிங்க அடுத்து அப்படின்னா வாட் நெக்ஸ்ட். இப்போ செகண்ட் இயர்ல தான் இருக்கீங்க, இன்னும் தேர்ட் இயர் இருக்கு, ஃபைனல் இயர் இருக்கு. யூ ஹேவ் ஆம்பிள் டைம் இன் யுவர் ஹேண்ட்ஸ். ஸ்டூடெண்ட் டேஸ்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர சேஃபான ஜோன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களை யாருமே வந்து பேக்கெட் பண்ணி உங்களுக்கு பேரண்ட்ஸ் கொடுத்துட்றாங்க அஃப்கோர்ஸ். அதே மாதிரி வந்து நிறைய உங்களுக்கு ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறதுனால இந்த ஸ்டார்ட் அப் ஃபீல்டில் நிறைய கன்செஷன்ஸ் இருக்கு. இன்ஃபேக்ட் நம்மளோட இன்குபேஷன் சென்டரே இருக்கு. இன்குபேஷன் சென்டர்ல ஒரு ஸ்டார்ட் அப்பாக ஆன்போர்ட் ஆகணும் அப்படின்னா ஜென்ரலாக வந்து 10,500 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. பட் ஆனால் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ ஆக்சுவலி ஐ வாஸ் எவலி ஒர்க்கிங் இன் இன்குபேஷன் சென்டர். நான் இன்குபேஷன் சென்டர் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது நாங்கள் ஃபைட் பண்ணி கொண்டு வந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டூடெண்ட்ஸ்க்காக அவ்வளோ ப்ரைஸ் அஃபோர்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் கன்செஷன் கொடுத்துருவோம். இப்போ அவங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்கன்னு தெரியுமா? இன்குபேஷன் சென்டரில் ஏதாவது ப்ரோக்ராம் அட்டன் பண்ணியிருக்கீங்களா அதுக்கு முன்னாடி? இன்குபேஷன் சென்டர் எங்க இருக்குன்னு தெரியுமா? அப்படி ஒன்று இருக்குனாலும் தெரியுமா? எங்க இருக்கு? அந்த ஃபர்ஸ்ட் இயர் பில்டிங். அங்க ப்ரோக்ராம்ஸ்லாம் அடிக்கடி நடக்குது தெரியுமா? தெரியுமா தெரியாதா? இன்னைக்கு ஐ திங்க் உங்க சீனியர்ஸ் நினைக்கிறேன், திவ்யா அண்ட் விஷாலாட்சி. திவ்யா அண்ட் விஷாலாட்சி A&ML பொண்ணுங்க தெரியுமா இருக்காது? உங்க சீனியர்ஸ் தான், உங்க டிபார்ட்மெண்ட் சீனியர் தான். நம்ம அண்ணாமலை யூனிவர்சிட்டியில தான் படிக்கிறாங்க. இன்குபேஷன் சென்டர்ல இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா நேத்தும் இன்னைக்கும் ஐடியேஷன் கேம்ப்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் நடந்தது. ஸோ அந்த ஐடியேஷன் கேம்ப்ல என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த மாதிரி ஐடியா ஸ்டேஜ்ல இருக்கிற ஸ்டார்ட் அப் ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டார்ட் அப்ஸ்க்கு எவாலுவேட் பண்ணி உங்க ஐடியாஸ்க்கு ப்ரைஸ் கொடுத்தோம். ஸோ இன்னைக்கு பாத்தீங்கன்னா திவ்யா அண்ட் விசாலாட்சி உங்களுடைய சீனியர், ஐ திங்க் தேர்ட் இயர் ஆர் ஃபைனல் இயர் நினைக்கிறேன், A&ML தான். ஸோ அவங்க பாத்தீங்க அப்படின்னா செகண்ட் ப்ரைஸ் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கும் ஒரு கிளாப் தட்டு. உங்களுடைய சீனியர்ஸ் தான் அவங்க வெளியிலாம் எங்கேயும் பண்ணலாம், நம்ம அண்ணாமலை யூனிவர்சிட்டி இங்கே இருந்தால் வந்துருக்காங்க. ஸோ உங்களுடைய சீனியர்ஸ் கிளம்பி வரும்போது நீங்க ஏன் இன்னைக்கு இந்த ஐடியேஷன் கேம்ப் வரல? உங்கள இருந்து தான் அங்கே இந்த ஐடியேஷன் கேம்ப்ல பார்த்தீங்கன்னா மொத்தமே வந்து 7 பேர் தான் அண்ணாமலை யூனிவர்சிட்டி சைட்ல இருந்து வந்திருக்கோம். மற்றவங்களாம் வெளி காலேஜ் தான், சோனா காலேஜ், சாய்ராம் காலேஜ். அங்க இருந்தெல்லாம் அவங்க இங்க இருக்க இன்குபேஷன் சென்டருக்கு வர்றாங்க. சாய்ராம் காலேஜ் சென்னையில இருக்கு, சென்னையில இருந்து இங்க வராங்க. சோனா இங்க இருக்கு, சேலம் இருக்கு, சேலத்துல இருந்து இங்க வர்றாங்க. மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில ஒரு பொண்ணு வந்திருக்காங்க. ஸோ அங்க இருந்தெல்லாம் வந்து இங்க வந்து பிரசன்டேஷன் பண்றாங்க பக்கத்துல இருக்க இன்குபேஷன் சென்டர். உங்களுக்கு இது ஈஸிலி அக்சசபிள் இல்லையா? ஸோ இங்க இருக்க இன்குபேஷன் சென்டருக்கு நீங்க ஏன் வர மாட்டேங்கிறீங்க? ஸோ இங்க இருக்க ரிசோர்ஸஸை நல்லபடியாக யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ உங்க சீனியர் பண்ண மாதிரி நீங்க இங்க பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. உங்களுக்கு ஸ்பெஷல் கன்செஷன் இருக்கும். கமிங் டு த பாயிண்ட், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த ஃபீஸ் கன்செஷன் சொன்னேன், அது 90% வந்து வேவ் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ 1500 மட்டும்தான் வந்து இன்குபேஷனுக்கு சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ உங்களுக்கு ஸ்டூடெண்ட்டாக இருக்கிற வரைக்கும் தான் அந்த ப்ரிவிலேஜஸ் எல்லாம். இந்த மாதிரி நம்ம இன்குபேஷன் சென்டர் மட்டும் இல்லை, இதே மாதிரி டெக்னாலஜி இனோவேட்டர்ஸ் அண்ட் ஆண்டர்பிரனர்ஸ் சொல்லி ஒரு அசோசியேஷன் இருக்கு. அந்த அசோசியேஷன்ல இப்போ நான்லாம் போகணும்னா, இப்போ நான் என்னுடைய ஐடென்டிட்டி, நான் ஒரு ஸ்டார்ட் அப் ஃபவுண்டர். இப்போ நான்லாம் போனோம் அப்படின்னா எனக்குலாம் வந்து ஃபீஸ், என்ட்ரி ஃபீஸ், ஒரு நெட்வொர்க்கிங் ஈவெண்ட்னு சொல்லி நடத்துவாங்க. சென்னை கோயம்புத்தூர்ல நடக்கும். அங்கெல்லாம் போனோம் அப்படின்னா எனக்குலாம் ஹெவியாக சார்ஜ் பண்ணுவாங்க, 5,000 to 10,000. பட் ஸ்டூடெண்ட்டாக இருந்து போனீங்கன்னா அங்கெல்லாம் வந்து உங்களுக்கு நிறைய ஃபீஸ் கன்செஷன் உண்டு. நிறைய பேர் ஃப்ரீயாகவே அலோவ் பண்ணுறாங்க ஸ்டூடெண்ட்டாக இருந்தால். இப்போ உங்களுடைய சீனியர் கோபிநாத்னு சொல்லிட்டு மெக்கானிக்கல் ஒருத்தர் இருக்காரு. அவர் சென்னையில் ரீசெண்டாக நடந்த குளோபல் இன்வெஸ்டர்ஸ் மீட் ஜிம்னு சொல்லி ப்ரமோட் பண்ணாங்க இல்லையா, நம்மளுடைய ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு இன்வெஸ்டர்ஸ் எல்லாருமே இன்வைட் பண்ணியிருந்தாங்க இல்லையா, துபாய், சிங்கப்பூர், அபுதாபில இருந்துலாம் நிறைய இன்வெஸ்டர்ஸ் இன்வைட் பண்ணி இப்போ ரீசெண்டாக பேப்பரில் பார்த்துருப்பீங்க. எப்போ நடந்தது? ஜனவரி மாதம் 12-13 நடந்தது. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கோபிநாத்ங்கிற சீனியர் வந்து அட்டன் பண்ணாரு. அவர் எவ்வளோ ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் பே பண்ணாரு தெரியுமா? ₹1 கூட பே பண்ணல. அவருக்கு ஃப்ரீ என்ட்ரி. பட் அதே கான்ஃபரன்சஸ்க்கு என்னுடைய அதர் கலீக்ஸும் போயிருந்தாங்க. அவங்களுக்குலாம் கிட்டத்தட்ட வந்து 10,000 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ ஸ்டூடெண்ட்டாக இருக்கும்போது உங்களுக்கு நிறைய ப்ரிவிலேஜஸ் இருக்கு. இதை நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஈவெண்ட்ஸ்க்குலாம் போனீங்கன்னா நிறைய இன்வெஸ்டர்ஸை பார்க்கலாம், உங்களுக்கு இருக்க ஐடியாவை சொல்லலாம். ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் சென்னை வந்து நம்ம கோபிநாத் மாதிரி ஜிம் பார்ட்டிசிபேட் பண்ண கூட அவசியம் இல்லை. இங்கே இருக்கிற இன்குபேஷன் சென்டர் நாளைக்கு நடந்து போனால் வந்து ஸோ இங்கே இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிஸாகவே யூஸ் பண்ணுங்க. ஸோ இங்கே நடந்த ஈவெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்ஜினியரிங் ஃபேக்கல்ட்டியில் தான் ஹோஸ்ட் பண்ணோம். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வந்து அக்ரிலேருந்து வந்து வாங்கிட்டு போகிறாங்க. ஸோ எங்களுக்கு இன்ஜினியரிங்லேருந்து நான் கொடுக்கணும்னு நினைக்கிறோம், இன்ஜினியரிங் என்ட்ரியே வர மாட்டேங்குது. அப்படி எப்படி கொடுக்குறது? ஸோ நம்ம அதர் ஃபேக்கல்ட்டிலேருந்து பெனிஃபிட் ஆகிறத விட இன்ஜினியரிங் ஃபேக்கல்ட்டிலேருந்து பெனிஃபிட் ஆகிறதானே நமக்கும் சந்தோஷமாக இருக்கும். நான் இன்ஜினியரிங்லேருந்து தான் எல்லாருமே இதை ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க.
நம்ம டீன் சார் எல்லாருமே தான் அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம ஃபேக்கல்ட்டிலேருந்து ஒருத்தவங்க செலக்ட் ஆகும்போது அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோ தெரியுமா? கேஷ் ப்ரைஸ் 10,000 rupees. 10,000 rupees வந்து அக்ரிலேருந்து ஒரு பையன் தான் வாங்கிட்டு போகிறாங்க. செகண்ட் ப்ரைஸ் ஆஃப்கோர்ஸ் உங்கள் சீனியர்ஸ் வாங்கிட்டு போயிருக்காங்க. அதுவே கொஞ்சம் நல்ல விஷயம் தான். பட் இந்த மாதிரி நமக்கு சுற்றி இருக்க ஆப்பர்ச்சுனிட்டிஸை டேப் பண்ண ட்ரை பண்ணுங்க. இந்த ஸ்டூடெண்ட் டேஸை யூஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த டிசைன் திங்கிங் அண்ட் இதை பற்றி உங்க எல்லாருமே ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் உங்களுக்கு 2 வருஷம் இருக்கு. இந்த ஸ்டூடெண்ட் டேஸை யூஸ் பண்ணி ஒரு நல்ல வெஞ்சரை இன்னும் 2 வருஷம் கழிச்சு ஜென்ரேட் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஓகேவா? ஸோ இப்போ ஏதாவது கிளாரிஃபிகேஷன்ஸ் இருக்கா? ஐ திங்க் 4ன்னு நினைக்கிறேன் டைம். கரெக்டாக 4. எதுவும் கிளாரிஃபிகேஷன்ஸ் இருந்ததுன்னா அடுத்து ஒரு 15 minutes நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். நிறைய பேர் ட்ரெயின் இருக்கும் இல்லையா? லோக்கல் ட்ரெயின். இன்னும் ஒரு 15 minutes நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இல்லைன்னா நான் கண்டென்ட் கூட வச்சிருக்கேன். அடுத்து 15 minutes நான் அதுக்கு வந்து டிஸ்பிளே பண்ணுறேன். இல்லை மைக்கில் சொல்லு. Good evening to all. நாங்கள் பிஎஸ்சிஎஸ்சி செகண்ட் இயர் ப்ரீ பேச்சுலர் இருக்கோம். சார் வந்து என்னோட பேர் ஸ்ரீ சாதா. சார் நீங்கள் நடத்துறதுல வந்து எப்படி சொல்லுவீங்க? நான் ஒரு ப்ராப்ளம் கொடுத்தேன் சால்வ் பண்ணி சொல்லி. ஸோ அதுலேருந்து நாங்கள் என்ன கற்றுக்கிட்டோம்னா, இப்போ எங்களுக்கு லைஃப்பில் ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா அதுக்குள்ளேயே தேடாம ஸோ அதுலேருந்து வெளியே வந்து தேடினா எங்களுக்கு அதுக்கு சொல்யூஷன் கிடைக்கும் சொல்லிட்டு. ஓகே, வெரி குட். தேங்க்ஸ். தேங்க்யூ சார். Any other volunteer? சீசாலா அவங்க லைஃப் பெர்ஸ்பெக்டிவ் அட்லீஸ்ட் ஆண்டர்பிரினர்ஷிப் ரிலேட்டடா இருந்து கத்துக்கலனாலும் அட்லீஸ்ட் அவங்க லைஃப் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா அதுக்கான சொல்யூஷனா இருக்கு வெளியில இருந்து தேடினாலே கிடைக்கும். இந்த அவுட் ஆஃப் பாக்ஸ் திங்கிங் நாட் ஒன்லி அப்ளிகபிள் ஃபார் ஆண்டர்பிரினர்ஷிப். நீங்க ஜாபே போறீங்க, நாளைக்கு உங்க லைஃப்ல ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா அதுக்குமே இந்த ப்ராப்ளம்கான சொல்யூஷன் அந்த ப்ராப்ளத்துக்குள்ள இருந்து பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா தெரியாது. அதை விட்டு வெளியில வந்து பார்த்தா தெரியும் கண்டிப்பா. எலி பொறி இருக்கு இல்லையா? எலி பொறி இருக்கு, எலி இருக்கு. எலி வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கான்கிரீட் செவத்தே கூட ஓட்ட போடுற அளவுக்கு இதுக்கு பவர் இருக்கு. ஆனா அந்த எலிப்பொறி எதுல செய்யறாங்க? மரத்துல ஒரு குட்டி பாக்ஸ் மாதிரி செய்யறாங்க. கரெக்டா? சோ அந்த பாக்ஸ்க்குள்ளே அந்த எலி மாட்டிக்கிட்டு ஐயோ இந்த பாக்ஸ்க்குள்ள நம்ம மாட்டிக்கிட்டோமே அப்படிங்கிற அந்த ப்ரெஷருக்குள்ளே இருக்கிறதுனால அதால எதுவும் யோசிக்க முடியல. அந்த பாக்ஸ்க்குள்ளே மாட்டிக்கிட்டு யோசிக்க முடியாம திணறதுனாலதான் ஏன் நம்மளால ஒரு கான்கிரீட்டே குடைய முடியுமே, நம்ம ஜஸ்ட் என்ன ஒரு டப்பால மாட்டிருக்கோம், அந்த டப்பா மரத்துல தானே செஞ்சிருக்காங்க, இதை குறைஞ்சு வெளியில வந்துட முடியாதான்னு அந்த எலி யோசிக்க மாட்டேங்குது. அதனாலதான் அந்த எலிப்பொறி அதுக்குள்ளே இருக்கு. மறுநாள் அந்த எலி என்ன பண்ணுவாங்க? மாட்டை சுடுதண்ணிக்குள்ள போட்டு சாகடிச்சிடுவாங்க, இல்லைன்னா சாக்கு மூட்டையில போட்டு அடிச்சு போட்டுருவாங்க. கரெக்டா? ஸோ அந்த எலி வந்துட்டு அந்த எலிக்கு அவுட் ஆஃப் பாக்ஸ், அந்த பாக்ஸை விட்டு வெளியில வந்து திங்க் பண்ணி இருந்ததுன்னா அது உயிரோட இருந்திருக்குமா? ஸோ ஒரு கான்கிரீட்டே நம்மளால ஓட்ட போட முடியும். பாக்ஸ்க்குள்ள நம்ம மாட்டிட்டோம், என்ன பெருசா இதுல வந்திருக்கு, ஒரு சின்ன பாக்ஸ் தானே, இது வந்து மரத்துல தானே செஞ்சிருக்காங்க, இதை நம்மளால உடனே வெளியில வர முடியாதா அப்படின்னு அவுட் ஆஃப் பாக்ஸ் வந்து திங்க் பண்ணி இருந்ததுன்னா ஈஸியா வெளியில வந்துடும். அவுட் ஆஃப் பாக்ஸ் திங்கிங் உங்க லைஃபுக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க ஆண்டர்பிரினர் ஆகுங்க, இனோவேட் பண்ணுங்க, பண்ணாதீங்க, ஸ்டார்ட் அப் பண்ணுங்க, பண்ணாம போங்க. பட் எவ்ரி ப்ராப்ளம் ஹேஸ் அ சொல்யூஷன். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா இந்த அவுட் ஆஃப் பாக்ஸ், இந்த டிசைன் திங்கிங் அப்ரோச் தான் அங்கேயும் உங்களுக்கு சால்வ் பண்ணி இருப்போம். ஸோ ஃபைனலாக நான் சொல்ல வர்றது ஒரு சின்ன மேபி யாராவது ஃபீட்பேக் சொல்றதுன்னா சொல்லுங்க. நான் ஒரு கடைசியாக ஒரு குட்டி ஸ்டோரி சொல்லிட்டு நான் அந்த செஷனை கன்க்ளூட் பண்ணுறேன். வேற யாராவது வாலண்டியர் ஏதாவது ஒருத்தங்க? I am Satyabala. I am from second year CSC. நல்லா சொல்லிங்க சார். எங்களுக்கு கொஞ்சம் நெக்ஸ்ட் டெசிஷன் எப்படி எடுக்கணும், எப்படி எந்த ப்ராடக்ட் பண்ணலாம் அப்படின்னு நல்லா சொல்லுங்க. சரி, ஓகே, தேங்க் யூ. சொல்லலாம், ஓகே. இதுவும் அவுட் ஆஃப் பாக்ஸ் திங்கிங் ஸ்டோரி தான். ஒரு குரங்கு இருக்குது. அந்த குரங்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குரங்கு இருந்தது. ஒரு ஃபாரினர் ஒருத்தர் வராரு, ஒரு கடையில் பெட்டி கடையில் வந்துட்டு வாழைப்பழம் வாங்கி சாப்பிட்றாரு. அந்த வாழைப்பழம் வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அந்த குரங்கு வந்து அவர் பார்த்துட்டே இருக்கு. ஸோ அவர் பார்த்துட்டே இருக்கும்போது அவருக்கு வந்து தோணுது, சரி இந்த குரங்குக்கு வந்து ஒரு வாழைப்பழம் வாங்கி கொடுக்கலாமே அப்படின்ட்டு. ஆனால் அந்த குரங்கு ஒரு சின்ன டெஸ்ட் போட்டு என்ன பண்ணுறாரு, அந்த வாழைப்பழத்தை வாங்கி கொடுக்குறாரு. என்ன பண்ணுறாரு, ஒரு 10 ரூபாய் நோட்டு எடுத்துக்கிறாரு. இன்னொரு கையில் வந்துட்டு ஒரே ஒரு வாழைப்பழத்தை வச்சுக்கிறாரு. வாழைப்பழத்தோட விலை வந்து 3 ரூபாய். ஸோ அப்படி வச்சுப்போம். அப்படி இருக்கும்போது ஒரு 10 ரூபாய் நோட்டு கையில் வச்சிருக்காரு, இன்னொரு கையில ஒரே ஒரு வாழைப்பழம் வச்சிருக்காரு. அந்த வாழைப்பழத்தோட ஒரு வாழைப்பழத்தோட ஒர்த்து வந்து 3 ரூபாய். அது ஏதோ பழம், மலை பழமோ ஏதோ சம்திங் ஒரு பழம் வச்சுக்கோங்க. சின்ன வாழைப்பழம் 3 ரூபாய் ஒருத்தர் ஒரு பழமும் 10 ரூபாய் நோட்டு வச்சிருக்காரு. இது ரெண்டுமே ஒரு கையில் இருக்கு. இந்த ரெண்டுமே ஒரு கையில் இருக்கும்போது அந்த குரங்கு கிட்ட ஒரு கையில் 2 கையில் நிற்கிறாரு. ஸோ அந்த குரங்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக எந்த கையில் இருக்கிற பொருள் எடுத்துருப்போம், வாழைப்பழத்தை தான் எடுத்துருப்போம். கரெக்டா? ஏன் இந்த குரங்கு போயிட்டு இந்த வாழைப்பழத்தை எடுத்தது?
ஏன்னா அந்த குரங்குக்கு அந்த 10 ரூபாய் நோட் எடுத்து 3 வாழைப்பழம் அவன் வாங்க முடியுங்கிறது தெரியாது, அதெல்லாம் வாங்க முடியுங்கிற அந்த அறிவு கிடையாது. ஸோ ஒரு குரங்கு இதுக்கு 5 அறிவு தான் இருக்கு. இதுவே இடத்துல ஒரு மனுஷன் இருந்தாங்கன்னா அந்த 10 ரூபாய் நோட்டை எடுத்து அவன் கடைக்காலில் கொடுத்துருந்தாங்கன்னா அவனுக்கு 3 வாழைப்பழம் கிடைச்சிருக்கும் கரெக்டா. ஸோ நம்ம எல்லாருக்குமே 6வது அறிவு இருக்கிறது இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த பகுத்தறிவு இருக்கிறது இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு விஷயம் நல்லதோ கெட்டதோ அதை நம்ம மைண்டுக்கு எடுத்துட்டு போயிட்டு அனலைஸ் பண்ணி முடிவெடுக்கணும். அந்த டெசிஷன் மேக்கிங் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொருத்தவங்க சொல்றாங்க அப்படிங்கிறதுக்காக நம்ம திரிக்கப்பட்ட முடிவா இருக்காது. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் இன்க்ளூடிங் மை ஃப்ரெண்ட்ஸ் இன்ஜினியரிங் எதுக்காக எடுத்தீங்க அப்படின்னு கேட்டா, இன்ஜினியரிங் சேர்த்து விட்டாங்க சேர்ந்துட்டேன், அம்மா அப்பா சேர்த்து விட்டாங்க சேர்ந்துட்டேன், மாமா சொன்னாரு சித்தப்பா சொன்னாரு இன்ஜினியர் ஆனால் சூப்பராக இருக்கலாம்னு சொன்னாரு சேர்ந்துட்டேன் அப்படிங்குவாங்க. அதே மாதிரி இன்ஜினியரிங் முடிச்சுட்டு ஏன் வேலைக்கு போனீங்க, புதுசாக ஏதாவது தொழில் பண்ணிருக்கலாம் அப்படின்னு கேட்டா, இன்ஜினியரிங் முடிச்சேன் எல்லா ஃபேக்கல்ட்டியும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கேம்பஸ் இன்டர்வியூ போக லைஃப் செட்டில் ஆகும்னு சொன்னாங்க. அவங்க சொன்னாங்கன்னு சொல்லிட்டு நான் இன்டர்வியூ வந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அவங்க சொல்றாங்கிறதுக்கெல்லாம் அது செய்யாம அதை அவங்க எடுத்துட்டு போயிட்டு என்னுடைய லைஃப் இப்படிதான் இருக்கணும், எனக்கு இது வரும் இது வராது, ஸோ நான் இன்ஜினியரிங் படிச்சேன் அப்படிங்கிறதுக்கான என் வேலைக்கு போகணும், நான் ஒரு ஆண்டர்பிரனர் ஆக முடியாதா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல அவுட் ஆஃப் பாக்ஸ் திங்கிங் தோணி இருந்ததுன்னா அவங்க எனக்கு வந்து ஒரு நிர்தேஷகராக இருக்கலாம், அவரை பத்தி நான் பேசிட்டு இருக்கலாம் கரெக்டா. ஸோ அவங்க சொன்னாங்கிறதுக்காக பிளைண்டா போயிட்டு அந்த முடிவு எடுத்ததுனால அவங்க லைஃப் இன்னைக்கு ரொம்ப ஹாரிபிளா கூட இருக்கலாம். ஸோ இந்த கேஸ் ஸ்டடி வச்சு பார்க்கும்போது ஜெனரலா பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த பகுத்தறிவு இருக்கிறதுனா எது சரி எது கெட்டது நம்ம மைண்டுக்கு எடுத்துட்டு போயிட்டு நம்ம அனலைஸ் பண்ணி ஒரு முடிவு எடுக்கணும். ஸோ அந்த அவுட் ஆஃப் பாக்ஸ் போகும்போது தான் அந்த முடிவு வந்து தெரியும். ஒரு பிரச்சனைக்குள்ளே மாட்டிட்டு யோசிச்சோம்னா அதுக்கான சொல்யூஷன் கிடைக்காது. நீங்களும் அதே மாதிரி நல்ல விஷயமா பார்த்து யோசிங்க. இப்போ இன்னைக்கு ஒரு டு பி ஃப்ராங்க் ஒரு ஓப்பனாக ஒரு விஷயம் சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னா, நிறைய கார்பரேட் கம்பெனிஸ் நம்மளை எப்படி தெரியுமா பார்த்துட்டு இருக்காங்க, அந்த இடத்துல சொல்லக்கூடாது, நிறைய கார்பரேட் கம்பெனிஸ் அந்த எம்ப்ளாயிஸை ஜஸ்ட் ஒரு குழந்தை தான் பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க வந்துட்டு கோடிக்கணக்காக ப்ராஜெக்ட் எடுக்கிறாங்க, அந்த கோடிக்கணக்காக ப்ராஜெக்ட் எடுத்துட்டு அது நிறைய பரவுகளை கொடுத்துட்டு ஒர்க் பண்ண சொல்றாங்க. அவங்க டே அண்ட் நைட்டாக மாடு மாதிரி ஒர்க் பண்றாங்க, டே அண்ட் நைட்டாக மாடு மாதிரி ஒர்க் பண்ணி ஒரு ப்ரொடக்டிவிட்டியை கொடுக்குறாங்க, அது திருப்பி அது கோடிக்கணக்காக வந்து பணமாக மாற்றுறாங்க. கடைசியாக அந்த கஷ்டப்பட்டு கிடைச்ச குழந்தைகளுக்கு என்ன தெரியுமா கிடைச்சது, அந்த ஒரே ஒரு வாரம். இந்த குழந்தைகள் வந்துட்டு ஏன் அதை யோசிக்கல, ஸோ அதுக்கு விடங்கிறதுனால யோசிக்கல. பட் நம்ம மனுஷங்களும் அப்படிதான் ஆயிட்டு இருக்கோம். நம்ம ஏன் வந்துட்டு எவனோ ஒருத்தன் கொடுக்குற ப்ராஜெக்டை நீ என்கிட்ட கொடுத்து 10 ரூபாய்க்கு முடிச்சுட்டு நீ 100 ரூபாய்க்கு எடுத்துட்டு இருக்க, நானே ஏன்டா அந்த ப்ராஜெக்ட் எடுத்து பண்ணக்கூடாது. ஸோ இப்போ ஃப்ரீலான்சிங்கிற டெர்மினாலஜி ஃபேமஸாக வந்துட்டு இருக்கு தெரியுமா. ஃபைபர்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்கு. அதாவது என்ன அப்படின்னா, இப்போ ஐடி கம்பெனிக்கு நீங்கள் அடுத்த அஃப்கோர்ஸ் போறீங்கன்னு வச்சுக்கோங்க, ஐடி கம்பெனிக்கு போறீங்க, ஐடி கம்பெனிக்கு போயிட்டு என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, ஒரு ப்ராஜெக்ட் ஒரு பெரிய சிடிஎஸ்ஓ இல்லை டிசிஎஸ்ஓ ஏதோ ஒரு கம்பெனி ஒரு ஃபாரின் கிளைண்ட்ல இருந்து ஒரு ப்ராஜெக்ட் எடுத்து உங்கள்கிட்ட கொடுப்பாரு. உங்களுக்கு எவ்வளோ கொடுப்பாரு, மிஞ்சி ஒரு மேபி ஒரு 30,000 ஸ்டார்டிங். நீங்கள் ஐடி சேசிங்கன்னா நான் 30,000 சொல்கிறேன். கோர் பிரான்ச்ல இருக்கவங்க இன்னும் கம்மி தான். டு பி ஃப்ராங்க் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் இன்னை வரைக்கும் 15,000 சம்பளத்துக்கு வேலை பார்த்துட்டு இருக்காங்க. 4 வருஷம் ஆயிடுச்சு படிச்சு முடிச்சு. ஸோ என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி இருக்கு. கோர் பிரான்ச் ஐடியில கொஞ்சம் டீசெண்டாக கிடைக்குது, 30,000 சேலரி கிடைக்குது, குட். பட் 30,000 ஒரு சேலரி கொடுத்து ஒரு ப்ராஜெக்ட் உங்கள்கிட்ட வாங்கிட்டு எவ்வளோ தெரியுமா வந்துட்டு இருக்காங்க, கோடிக்கணக்காக வந்துட்டு இருக்காங்க. ஸோ நீங்க வந்து அந்த குழந்தை மாதிரி அந்த இடத்துல இருந்து யோசிக்காம அதையே அந்த ப்ராஜெக்டை நானே எடுக்கக்கூடாது, நானே கோடிக்கணக்காக பண்ணக்கூடாது, நம்ம பெருசா ஆசைப்படுறது. அது பேராசைன்னு சொல்லி நிறைய பேர் நம்ம அடக்கி வச்சிருக்காங்க. ஸோ அது பெரிய டாபிக், நம்ம அந்த அஜெண்டாக்குள்ள எல்லாம் போகணும்னா. பட் அந்த யோசிக்கிறது வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு நல்ல பிளாட்ஃபார்மும் இருக்கு, ஃப்ரீலான்சர்ஸ்னு சொல்லிட்டு. நீங்க இன்னொருத்தர் கீழே ஒர்க் பண்ணி கொடுத்து பண்ற ஒர்க்கை ஃப்ரீலான்ஸர் சொல்லி ஃபைபர்ன்ற பிளாட்ஃபார்ம் இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஃபோட்டோஷாப் நல்லா பண்ண வரும் அப்படின்னா, எனக்கு ஃபோட்டோஷாப் நல்லா பண்ண வரும்னு சொல்லிட்டு இந்த ஃபைபர்ன்ற பிளாட்ஃபார்ம்ல போயிட்டு போஸ்ட் பண்ணுவீங்க. யாருக்காவது ஃபோட்டோஷாப்ல ஏதாவது ஒரு எடிட் பண்ணி ஒரு போஸ்டர் மாதிரி பண்ணி கொடுக்குறோம்னா அவங்க உங்களை டேரக்டா அப்ரோச் பண்ணுவாங்க. நீங்க இந்த ஃபோட்டோஷாப்ல அந்த எடிட் பண்ணி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பாக்கெட் மணி கூட இப்பயே கூட கிடைக்கும். ஸோ அந்த ஒர்க்கை வந்து நீங்க ஃப்ரீலான்ஸா இருந்து பண்ணும்போது நீங்க உங்களுக்கு ஓன் டைம்ல பண்ணலாம், உங்களுக்கு பிடிச்சா பண்ணலாம், இல்லைன்னா விட்டுலாம். யாரும் சொல்றாங்கிறதுக்காக கடமைக்கும் பண்ண தேவையில்லை. பிடிச்ச விஷயங்களை பிடிச்சி பண்ணலாம், பிடிச்ச டயத்துல பண்ணலாம், பிடிச்ச நேரத்தில் பண்ணலாம். சண்டே வேணும்னா ஒர்க் பண்ணலாம், மண்டே வேணும்னா படுத்து தூங்கிக்கலாம், உங்களுக்கு பிடிச்ச டைம்ல ஒர்க் பண்ணலாம். இது எல்லாத்தையும் விட முக்கியமான விஷயம் என்னன்னா டாக்ஸ் பெனிஃபிட்ஸ். நீங்க ஒரு ஃப்ரீலான்ஸரா இருக்கும்போது டாக்ஸ் வர செலவுலாம் இருக்கு இல்லையா. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்போ நீங்க எல்லாருமே வந்து ஒரு கம்பெனிக்கு போறீங்க, ஐடியில் நல்ல சேலரி கிடைக்குது, அப்போ என்ன பண்ணுவீங்கன்னா எல்லாம் நல்லா செலவு பண்ணுவீங்க. நீங்க செலவு பண்றது எல்லாத்துக்குமே வந்து ஜிஎஸ்டி டாக்ஸ் கட்டுவீங்க. ஸோ அந்த டாக்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து ஒரு தனி மனிதராக வேலை பார்த்துட்டு இருக்கிறவரா இருந்தீங்க அப்படின்னா அந்த டாக்ஸ் வந்து ரிட்டர்ன் உங்களுக்கு வராது. அதுவே ஒரு ஃப்ரீலான்சரா இருந்தீங்க அப்படின்னா நீங்க ஃப்ரீலான்சரா இருக்கும்போது நீங்க வாங்கி சாப்பிட்ற பொருட்களுக்கு உங்களுக்காக அதை வாங்கிட்டேன்னு சொல்லாம உங்களுடைய கம்பெனிக்காக வாங்கிட்டேன்னு சொன்னீங்கன்னா நீங்க கட்டுற அந்த 18% ஜிஎஸ்டி வந்து உங்களுக்கு திருப்பி வரும். ஸோ நீங்க ஃப்ரீலான்சரா இருந்து ஒரு மாசம் 30,000 ரூபாய் சம்பாதிக்கிறீங்க, டாக்ஸா வந்து 6,000 ரூபாய் கட்டுறீங்க அப்படின்னா அந்த 6,000 ரூபாய் உங்களுக்கு திருப்பி வரும். அப்போ உங்க சம்பளம் 30,000. அதுவே வந்து நீங்க இப்ப வேலைக்கு போறீங்க, 30,000 ரூபாய் சம்பளம் வாங்குறீங்க, 6,000 ரூபாய் டாக்ஸ் கட்டுறீங்க அப்படின்னா திருப்பி உங்களுக்கு ஒரு இண்டிவிஜுவலா உங்களால 6,000 ரூபாய் வாங்க முடியாது.
இந்த மாதிரி ஃபினான்ஷியலாக நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ ஃப்ரீலான்சிங் வெர்சஸ் ஜாப்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஆண்டர்பிரினர்ஷிப்லாம் கூட அடுத்த பட்சம். பட் கொஞ்சம் இந்த யூஷுவல் ரொட்டீன் திங்கிங் விட்டு வெளியில வந்து யோசிச்சு பார்த்தீங்கன்னா, அவுட் ஆஃப் பாக்ஸ் யோசிச்சு பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. நான் டாக்ஸ் பெனிஃபிட்ஸ்ன்னு சொல்றேன். இதை தவிர்த்து பர்சனலாக இந்த ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் உங்கள்கிட்ட இருக்கும். நீங்க எப்போ உங்க பாஸ் கால் பண்ணுவாங்கன்னு சொல்லி பயந்துட்டு இருக்காங்கன்னா, அவர் நைட்டு கால் பண்ணுவாரா, ஞாயிற்றுக்கிழமை கால் பண்ணுவாரா, எப்போ எந்த வேலை பார்ப்பாரு, என்ன கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி நீங்க பயந்துட்டு இருக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச நேரத்தில் பிடிச்ச வேலையை பார்க்கலாம். உங்களுக்கு ஜஸ்ட் எங்கேயாவது ட்ரிப் போகணும்னு தோணுதா, ஒரு 10 days போயிட்டு வரலாம். அடுத்த 10 days ஃபுல் ஃப்ளெஜ்டாக ஒர்க் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு அந்த ஃப்ரீடம் கிடைக்கும் ஃப்ரீலான்சிங்காக இருக்கும்போது. ஸோ அந்த குழந்தைகளையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னும் உங்களுக்கு 2 வருஷம் கையில் இருக்கு. நான் சொன்னதுக்காக நீங்கள் எல்லாருமே வந்து ஃப்ரீலான்சரோ ஆண்டர்பிரினரோ ஆகணும்னு அவசியம் இல்லை. ஸோ நான் எதையுமே நான் ஃபோர்ஸும் பண்ணுறது. உங்கள் எல்லாருக்குமே பகுத்தறிவு இருக்கு. நீங்கள் எல்லாருமே மெச்சூர்டாக இருக்கீங்க, நிறைய விஷயங்கள் பார்க்குறீங்க, படிக்கிறீங்க, தெரிஞ்சுக்கிறீங்க. உங்களுக்கும் வந்துட்டு சுய அறிவுங்கிறது இருக்கு. ஸோ நான் சொல்றதெல்லாம் எடுத்துக்கோங்க. நீங்கள் யோசிச்சு பாருங்க எது கரெக்டாக தப்பு. ஸோ நீங்கள் ஒரு டெசிஷனுக்கு வாங்க, லைஃப்பில் நல்ல பொசிஷனுக்கு வாங்க. I'm wishing you very all the best in future. Thank you for giving me this opportunity.